அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது இன்று 30/11/2024 அன்று கடற்கரை தெருவில் இருக்கும் அர் ரவுதா அரபிக் காலேஜில் நடைபெற்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அதில் மௌலவி அப்பாஸ் அலி அவர்கள் இறுதி மறையான திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸை பாதுகாப்பது யார் என்ற தலைப்பில் உரையாற்றி இருக்கின்றார்கள். இறுதி வரை கேளுங்கள். மிக அற்புதமான ஒரு உரை, யாரும் தவறவிடாதீர்கள். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நம்மையும் நமக்கு தேவையான அனைத்தையும் அவன் சிறப்பாக படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய படைப்பில் எந்த ஒரு குறைபாட்டையும் நாம் காண முடியாது. அவ்வாறு சிந்திக்க சொல்கின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த உலகத்திலே எத்தனையோ படைப்புகள் இருக்கிறது. வானம் இருக்கிறது, பூமி இருக்கிறது. ஹல் தரா மின் ஃபுதூர், இதில் எதையாவது குறைபாட்டை நீங்கள் கண்டீர்களா? சும்ம அர்ஜிஇல் பஸர கர்ரத்தைன், மறுபடியும் இந்த வானை நோக்கி உங்களுடைய பார்வையை செலுத்துங்கள். யன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாஸியம் வ ஹுவ ஹஸீர், உங்களுடைய பார்வை தோல்வியடைந்து கைசேதப்படக்கூடியதாக அது திரும்பும். அல்லாஹ்வுடைய படைப்பில் யாரும் எந்த குறையையும் காண முடியாது. குறை காணுவதற்கு முயற்சி செய்தாலும், குறை காணக்கூடிய பார்வையில் அதை பார்த்தாலும் கூட எந்த குறையும் அவர்களுடைய கண்களுக்கு புலப்படாது. காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்ஸனுல் ஹாலிகீன், படைப்பினங்களில் மிகச் சிறப்பானவன், அழகிய படைப்பாளன். அல்லாஹ்வை விட யாரும் அழகிய படைப்பாளன் இருக்க முடியாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய பொருட்களை ஏதாவது ஒன்றை சுட்டிக்காட்டி, இது சரியில்லை, இவ்வாறு இதை படைப்பதை விட இவ்வாறு படைத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா? ஒன்றை கூட சொல்ல முடியாது. மனிதனுடைய உடல் அமைப்பாக இருக்கட்டும், மனிதனுக்கு 2 கண்கள் இருக்கிறது, 2 கண்கள் தேவையில்லை, ஒன்று இருந்தாலே அது போதுமானது அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது 2 கண்கள் போதாது, 4 கண்கள் வேண்டும் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அவனுடைய படைப்பில் எந்த குறையையும் காண முடியாத அளவுக்கு அவனுடைய படைப்புகளை செவ்வனே அவன் படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு படைப்புகளும் அப்படித்தான். காரணம், அவன் ஹக்கீம், ஞானமிக்கவன், உறுதிமிக்கவன். அல்லது அத்தகன குல்ல ஷை, ஒவ்வொரு பொருளையும் நுட்பமாக அவன் அமைத்தவன், நுண்ணறிவாளன். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் நம்மையும் நமக்கு தேவையான அனைத்தையும் மிகச்சிறப்பாக படைத்திருக்கின்றான். இதை நாம் அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று அவனுடைய வழிகாட்டல், அவனுடைய போதனைகள், அவன் நமக்கு செய்யக்கூடிய உபதேசங்கள், அவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்வழிகள், இதுவும் நமக்கு தேவையான ஒன்று. உணவை விட, உடையை விட, மற்ற அனைத்தையும் விட மிக தேவையானது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வழிகாட்டல், ஹிதாயத், நேர்வழி. அவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, அவன் விரும்புவது என்ன, அவன் வெறுப்பது என்ன, அவன் அனுமதித்தவை எவை, அவன் தடை செய்தவை எவை, இந்த விஷயங்களை எல்லாம் அவனே நமக்கு கற்றுக் கொடுப்பான். இதைத்தான் நாம் இறை செய்தி, அல் வஹ்யி என்று கூறுகின்றோம். இந்த விஷயம் பல வார்த்தைகளில் அல் குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகின்ற வஹி, அதே மாதிரி அஸ்ஸிக்ர், இது ஒரு நல்லுபதேசம். அல்லாஹ் அவனுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய இந்த போதனைகளுக்கு அல் குர்ஆனிலே அல்லாஹ் சூட்டக்கூடிய பெயர் அஸ்ஸிக்ர், நல்லுபதேசம். இந்த குர்ஆனை கூட அல்லாஹ் திக்ர் என்றுதான் வர்ணிக்கின்றார். அல் குர்ஆனில் திக்ர், உபதேசங்களை உள்ளடக்கிய குர்ஆன் என்று குறிப்பிடுகின்றான். குர்ஆனின் முபீன், இது தெளிவான குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹுடைய இந்த வழிகாட்டல்கள் படைப்பினங்களுக்கு மிக மிக தேவை. இந்த வழிகாட்டலின் மூலமாகத்தான் ஒரு படைப்பு, நாம் ஏன் படைக்கப்பட்டோம், நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய லட்சியம் என்ன, இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், எது சரி எது தவறு, அல்லாஹ்விற்கு பிடித்தமானவை எவை, எந்த காரியங்களை செய்தால் நாம் சொர்க்கம் போக முடியும், எந்த காரியங்களை செய்தால் நரகத்திலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும், இந்த உண்மைகளை எல்லாம் ஒரு மனிதனால் அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வுடைய இந்த திக்ர், உபதேசம் மிக முக்கியம். எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் நபிமார்களை அனுப்பி இந்த உபதேசத்தை, திக்ர் என்ற இந்த நல்லுபதேசத்தை மக்களுக்கு அவன் கொடுத்து கொண்டே இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டல் கொடுக்கப்பட்டது. அவர்களை பூமிக்கு அனுப்பும் போதே அல்லாஹ் சொன்னான், ஃபஇம்மா யஅத்தியன்னகும் மின்னி ஹுதா, என் புறத்திலிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும். ஃபமன் தபியா ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், என்னுடைய இந்த வழிகாட்டலை பின்பற்றி ஒருவர் நடந்தால் அவருக்கு பயமில்லை, அவர் கவலைப்படவும் தேவையில்லை. ஆனால் என்னுடைய வழிகாட்டலை புறக்கணித்து நடந்தால் அவருக்கு தண்டனை உண்டு, நரகம் உண்டு என்று ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு நமக்கு அல் குர்ஆனை கடைபிடிப்பதற்கு அவன் எப்படி வாக்குறுதி கொடுக்கின்றானோ, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றானோ, அதே போன்று முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் இந்த பூமிக்கு அனுப்பும் போதும் அல்லாஹ் இந்த விஷயத்தை சொன்னான். உங்களுக்கு நான் இந்த பூமியை படைத்திருக்கின்றேன், வானத்தை படைத்திருக்கின்றேன், நீங்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் படைத்திருக்கின்றேன், இத்துடன் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டலையும் உங்களுக்கு நான் வழங்குவேன். இந்த வழிகாட்டல் இல்லாமல் மனித சமூகம் உலகத்தில் இருந்தது கிடையாது. எல்லா காலகட்டத்திலும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் சரி, அதற்கு பிறகு வந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி, எல்லா நபிமார்களுக்கும் அந்த நபிமார்களுடைய சமூகத்தாருக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து திக்ர் என்ற இந்த உபதேசம்
வழங்கப்பட்டு கொண்டே இருந்தது. அல்லாஹ் இதுல எந்த குறைவும் வைக்கவில்லை. அந்த அடிப்படையில் தான் இஸ்ரவேலர்களுக்கு தௌராத் என்ற வேதத்தை அல்லாஹ் வழங்கினான். ஒரு சில நபிமார்களுக்கு சுஹுஃபுகள் என்ற சிறு சிறு ஏடுகளை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்கள் அடங்கிய சிறு ஏடுகள் நபிமார்களுக்கு வழங்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் என்னும் வேதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கினான். அவையெல்லாம் அந்த காலத்து மக்களுக்கு தேவையானவை, அவர்களுக்கு தேவையான போதனைகளையும் வழிகாட்டல்களையும் நெறிமுறைகளையும் கற்றுத்தரக்கூடியவை. ஆனால் ஒரு சமூகத்தாருக்கு உரிய சட்டம் அடுத்த சமூகத்தாருக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த காலத்தில் வரக்கூடியவர்களுக்கு பொருந்தாமல் இருக்கும். அதற்கு காரணம் மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றம். இதை உணர்ந்த ரப்புல் ஆலமீன் முன்னால் உள்ள வேதங்கள் எவ்வளவு காலத்துக்கு இருக்க வேண்டும் என்பதை அவன் நாடினானோ அவ்வளவு காலத்துக்கு அந்த வேதங்கள் பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹ்வே அதை பாதுகாத்தான், முன்னுள்ள வேதங்களை. ஆனால் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நாட்டம் இறுதியாக அல் குர்ஆன் என்ற ஒரு வேதம் வரும். அந்த வேதம் முன்னுள்ள வேதங்களை எல்லாம் மாற்றும், முன்னுள்ள வேதங்களை எல்லாம் மாற்றும், முன்னுள்ள பல்வேறு சட்டங்களை அது மாற்றி அமைக்கும். இந்த வேதத்தை மாற்றக்கூடிய எந்த ஒரு சட்டமும் பின்னால் உருவாகாது. கியாமத் நாள் வரைக்கும், உலக அழிவு வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் நேர்வழிகாட்டியாக அல் குர்ஆனே நிலைத்திருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் அவன் இறுதி வேதமாக அல் குர்ஆனை தேர்வு செய்தான். அல்லாஹ் ஏன் தௌராத்தை தேர்வு செய்யவில்லை இறுதி வேதமாக? இன்ஜீலை ஏன் தேர்வு செய்யவில்லை? அல் குர்ஆனை மட்டும் ஏன் தேர்வு செய்தான்? அது அவனுடைய விருப்பம். வரப்புக யஹ்லுகு மா யஷா வ யக்தார். உம்முடைய இறைவன் தான் நாடியதை தேர்வு செய்வான், தான் நாடியதை படைப்பான். அது அல்லாஹ்வுடைய விருப்பம், உரிமை. அவன் விரும்பியதை படைப்பான், அவனுடைய படைப்பில் விரும்பிய படைப்பை தேர்வு செய்வான். எத்தனை நபிமார்கள் வந்தார்கள், அவர்கள் எல்லாம் இறுதி தூதர் அல்ல. இறுதி தூதர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சிறப்பிற்கு அவர்களை தேர்வு செய்திருக்கின்றார். அதே போன்றுதான் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட வேதமாக நிலைத்து நிற்கக்கூடிய, அனைத்து மக்களுக்கும் பொதுவான வழிகாட்டியாக இருக்கக்கூடியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனை தேர்வு செய்தான். அது அவனுடைய நாட்டம். இந்த அல் குர்ஆன் முன்னுள்ள வேதங்களை எல்லாம் மாற்றியது. மாற்றியது என்றால் இப்போது ஒருவர் தௌராத் அல்லாஹ்வுடைய வேதம் தானே என்று சொல்லி அதை கடைபிடிக்க முடியாது. இப்போது ஒருவர் இன்ஜீலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தவை தானே என்று சொல்லி அதை கடைபிடிக்க முடியாது. காரணம், அந்த இன்ஜீலிலும் தௌராத்திலும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கப்பட்ட வேதமாகி அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறிவிட்டார். அங்கு இருக்கக்கூடிய தேவையான, நமக்கு தேவையான விஷயங்கள் குர்ஆன் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்பட்டு விட்டது, சொல்லப்பட்டு விட்டது. பல்வேறு சட்டங்கள் மாற்றப்பட்டு விட்டது. எனவே அந்த இன்ஜீல், அந்த தௌராத் அப்படியே விடப்பட்டு விட்டது. இன்றைக்கு அந்த இன்ஜீல் தௌராத் பாதுகாப்புடன் இருக்கிறதா என்றால் இல்ல. அல்லாஹ் அவனுடைய உபதேசத்தை பாதுகாக்கின்றான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தௌராத்தை அல்லாஹ் மாற்றிவிட்டான், இன்ஜீலை அல்லாஹ் மாற்றிவிட்டான். மாற்றப்பட்ட வேதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் அல்லாஹ் அதை பாதுகாக்காமல் விட்டுவிட்டான். அதனால் என்ன நடக்கிறது? தௌராத்தை ஒவ்வொருவரும் அவரவருடைய இஷ்டத்துக்கு தகுந்தவாறு மாற்றி அமைக்கின்றார்கள். இன்ஜீல் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இன்ஜீல் அல்ல, அவர்கள் நிறைய இன்ஜீலை வைத்திருக்கின்றார்கள். உண்மையான பல வசனங்களை இது பைபிளே கிடையாது என்று நிராகரிக்கக்கூடியவர்களும் உண்டு. இப்படி ஒரு சாரார் இன்ஜீலில் இல்லாத வசனங்களை எல்லாம் இவையெல்லாம் இன்ஜீலில் உள்ளவை என்று சேர்த்து கொண்டு இன்ஜீல் என்று கூறிக்கொள்ளக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள்.
ஆக முன்னுள்ள வேதங்கள் இப்போது பாதுகாக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்டா பாதுகாக்கப்படல. அல்லாவே விட்டுட்டான். அல்லாஹ் எவ்வளவு காலத்துக்கு பாதுகாக்க நினைச்சானோ அவ்வளவு காலத்துக்கு பாதுகாத்தான். என்றைக்கு இந்த குர்ஆனின் மூலமாக அந்த தௌராத் இஞ்சிலுடைய மைய கருத்துக்களை பாதுகாக்க அல்லாஹ் நாடிய போது அப்போது மாற்றம் செய்யப்பட்ட அந்த முன்னுள்ள வேதங்கள் பாதுகாக்கப்படாமல் விடப்பட்டு விட்டது. காரணம் தேவையில்லை, அது மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. அல்லாவே அதை மன்சூகாக அதனுடைய சட்டங்களை மாற்றி விட்டான். அதற்கு பரிகாரமாக வேறொரு வேதத்தை கொண்டு வந்து விட்டான். ஆக அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தில் அவன் செய்யக்கூடிய நுட்பமான செயல்பாடுகளில் ஒன்று அவனுடைய உபதேசங்களை பாதுகாப்பது. ஏன்னா பாதுகாத்தாதானே எல்லா மக்களுக்கும் அது பயனளிக்கும். அந்த மக்கள் அதிலிருந்து பயனை பெறுவார்கள், பலனை அடைவார்கள், அல்லாஹ்வுடைய உபதேசங்களை வாழ்க்கையில கடைபிடிப்பார்கள். எப்படி நம்முடைய வீட்டை பாதுகாக்கிறோம், நம்முடைய கோட்டையை பாதுகாக்கிறோம், ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பாதுகாக்கிறோம், கவனிக்கிறோம். அதுல அழிவு வந்துடக்கூடாது, அதுல கலப்படம் வந்துடக்கூடாது என்பதை நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம்னு சொன்னா படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த வானை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடியவன், இந்த பூமியை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடியவன், மனிதர்களை பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், அவனுடைய தீனை பாதுகாக்காமல் இருப்பானா? நிச்சயமாக இருக்க மாட்டான். அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை பாதுகாக்காமல் இருக்க மாட்டான். நமக்கு தேவையான எத்தனை விஷயங்களை பாதுகாக்கக்கூடியவன், நாம் படைக்கப்பட்ட அடிப்படையான நோக்கத்தின் அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இந்த தீனை நிச்சயமாக பாதுகாப்பான். பாதுகாக்காமல் அவன் ஒரு காலம் இருக்க மாட்டான். இதை அவனே அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இன்னா, இந்த வார்த்தையை கவனியுங்கள். இன்னா என்றால் நிச்சயமாக நாம், அந்த இன்னா அழுத்தம், நிச்சயமாக உறுதியாக அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் ஆரம்பிக்கின்றார். இன்னா, நிச்சயமாக நாம். இப்ப நாம் என்றால் நஹ்னுன்னு சொன்னா போதும். ஆனா நிச்சயமாக நாம்ங்கிற அர்த்தம் வரணும் இல்லையா, உறுதிப்படுத்தி சொல்லணும் இல்லையா, அதற்காக அல்லாஹ் இன்னா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நிச்சயமாக நாம், நஹ்னு நாமே, நாம்ங்கிற வார்த்தை இன்னாவிலே வந்து விட்டது. இன்னா, அந்த நா என்றால் நாம் என்ற அர்த்தம் அங்கே இருக்கிறது. ஆனால் மறுபடியும் அல்லாஹ் அந்த நாம்ங்கிற வார்த்தைய தனியா சொல்லி காட்டுறான். லமீரு முன்ஃபசில், தனியாக வரக்கூடிய பிரதிபெயர் சொல், தனியாக வரக்கூடிய பிரதிபெயர் சொல். முதல் இருக்கக்கூடிய லமீர் லமீர் முத்தசில் இன்னா, அங்க இருக்கக்கூடிய நாம் என்பது இணைந்து வரக்கூடிய அந்த இன்னங்கிற ஹர்ஃபோடு சேர்ந்து வரக்கூடிய லமீர் பிரதிபெயர் சொல். நஹ்னு என்பது தனியாக வரக்கூடிய பிரதிபெயர் சொல். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், நாம். ஏன் நாம் நாம்ங்கிற வார்த்தை ரெண்டு தடவை வருது? இன்ன என்றால் நிச்சயமாக அர்த்தம். நாம், நா நஹ்னு, நா நஹ்னு, இந்த வார்த்தை ஏன் இரண்டு தடவை வருது? அரபு இலக்கணங்களை படித்த நமக்கு தெரியும், ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்கு அரபு மொழியில் பல்வேறு வழிகள் இருக்கிறது. அதில் ஒன்று உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளான இன்ன அன்ன இந்த வார்த்தைகளை சொல்வது. இன்னொரு வழி சொன்ன வார்த்தையை மறுபடியும் திரும்ப சொல்வது. இது சொன்னதையே திரும்ப சொல்வது அர்த்தமற்றது என்று நாம் நினைக்க கூடாது. அரபு மொழியை பொறுத்தவரை ஒரு வார்த்தை மறுபடியும் திரும்ப சொல்லப்பட்டால், சொன்ன வார்த்தை மறுபடியும் சொல்லப்பட்டால் அது மீனிங்லெஸ் கிடையாது, அர்த்தமில்லாமல் சொல்லப்படுவதல்ல, அது உறுதியை காட்டும். இன்னானா நாம், நஹ்னு நாமே அப்படின்னா இரண்டு வகைகளிலும் இது உறுதி செய்யப்படுது. இன்னங்கிற வார்த்தையை சொல்லியும் உறுதி செய்யப்படுகிறது. நா நஹ்னு, சொன்ன வார்த்தையை மறுபடியும் திரும்ப சொல்வதன் மூலம் மிக உறுதி செய்யப்படுகிறது. அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல போகின்ற கருத்தை எவ்வளவு உறுதிப்படுத்தி சொல்கிறான் என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை உறுதியானதுதான், அதுல சந்தேகமே கிடையாது.
அவன் ஏன் இதை உறுதிப்படுத்தி சொல்கிறான் என்றால் நமக்கு இதுல சந்தேகம் வரக்கூடாது என்பதால், இதில் நாம் தடுமாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் இதை ஒன்றுக்கு பல தடவை உறுதிப்படுத்தி சொல்கின்றான். நிச்சயமாக நாமே நஸ்ஸல்ன ذிக்ர, இந்த உபதேசத்தை இறக்கினோம். நஸ்ஸல்னா, அங்கும் நாம்ங்கிறது இருக்குது. நஸ்ஸல்னாங்கிற ஃபேலுக்குள்ளேயும் நாம்ங்கிற அந்த வார்த்தை இருக்கிறது. அப்ப நாம்ங்கிற அந்த வார்த்தை நாமே இறக்கினோம், அதை 3 தடவை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அத்திக்ர, இந்த உபதேசத்தை நாமே இறக்கினோம். அப்ப இது முழுக்க முழுக்க இந்த குர்ஆனை, இந்த மார்க்கத்தை, ஹதீஸுகளை இறக்கியவன் யார் என்றால் மனிதனோ ஒரு தனி நபரோ அல்ல. இவை முழுக்க முழுக்கை அல்லாஹ்வினால் அருளப்பட்டவை, அவன் இறக்கியவை, அவன் மேலிருந்து இந்த பூமிக்கு மனிதர்களுக்கு இறக்கப்பட்டவை அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இதை நாம் தான் இறக்கினோம், அதுல சந்தேகமே இல்லை. வஇன்னா, நிச்சயமாக நாம், லஹு, இதனை, இந்த உபதேசத்தை, லஹாஃபிதூன், பாதுகாக்க கூடியவர்கள். அந்த ஹாஃபிதூன் அப்படின்னு சொல்லாம அங்கும் பாருங்க அல்லாஹ் மறுபடியும் உறுதிப்படுத்துறான், லஹாஃபிதூன், நிச்சயமா பாதுகாப்போம். இன்னா, நிச்சயமாக நாம், லஹு, இந்த திக்ரை, இந்த உபதேசத்தை, லஹாஃபிதூன், இந்த ல, அந்த ல எதுக்கு வருது? ஹாஃபிலுன்னா பாதுகாக்கக்கூடியவர்கள், இன்னானா நிச்சயமாக நாம் பாதுகாக்கக்கூடியவர்கள். உறுதிப்படுத்தியாச்சு, இன்னங்கிற வார்த்தையை சொல்லி இங்கேயும் உறுதிப்படுத்தியாச்சு. ஆனா ரப்புல் ஆலமீன் போதாதுன்னு இன்னும் உறுதிப்படுத்துறான், ல ஹாஃபிதூன். இந்த ல எதுக்குன்னு சொன்னா இது லாமு தஅக்கீத், உறுதிப்படுத்துவதற்குரிய எழுத்து லாம். அப்ப அல்லாஹ் இறக்குனது அவன்தான், இதை பாதுகாப்பதும் அவன்தான். இது உறுதியான விஷயம். நிச்சயமாக இந்த தீனை யாரும் களங்கப்படுத்த முடியாது, இதை நிச்சயமாக நாம் பாதுகாப்போம் என்று ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இதை நாம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் இந்த கடமையை, அவனுடைய இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான். எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு அதைத்தான் இன்றைய உரையில் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த மார்க்கம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள், அவனுடைய போதனைகள் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல திக்ரை பத்தி சொன்னதுனால இந்த திக்ர், அல்லாஹ்வுடைய உபதேசத்தை பற்றி தொடர்புடைய இன்னொரு வசனத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வஅன்ஸல்னா இலைக்க திக்ர, வஅன்ஸல்னா இலைக்க திக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம். வஅன்ஸல்னா, நாம் இறக்கினோம், இலைக்க திக்ர, நபியே உங்களிடம் இந்த உபதேசத்தை நாம் இறக்கினோம். அப்ப திக்ர் என்ற இந்த உபதேசம், அல்லாஹ்வுடைய போதனை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் இறக்குகிறான். ஏன் நபிகளாரிடத்தில் இறக்க வேண்டும்? அதுக்கு அவன் காரணத்தை சொல்கின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு தூதரிடத்தில் இந்த உபதேசத்தை அவன் ஏன் இறக்க வேண்டும் என்றால், வெறுமனே அல்லாஹ்விடமிருந்து வஹியை வாங்கி, வழிகாட்டல்களை வாங்கி மக்களுக்கு கொடுப்பது மட்டும்தான் ஒரு இறை தூதருடைய வேலையா என்றால் இல்லை. வெறுமனே திக்ர் மட்டும் இருந்தால் போதுமா என்றால் இல்லை. லிதுபய்யின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு இறக்கப்படுவதை நீங்கள் விளக்கி கூறுவதற்காக, அவர்களுக்கு எது இறக்கப்படுகிறதோ அவற்றை, அது எப்படி இறக்கப்படுங்கிறது அல்லாஹ்வே சொல்லி காட்டான். நுஸ்ஸில, நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு இறக்கப்படுவற்றை. நுஸ்ஸிலங்கிறது என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல அரபு மொழியை பற்றி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அன்சலனா இறக்கினான், ஒரு தடவை மொத்தமாக இறக்குவதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவில் நாம் இறக்கினோம். அப்ப இது என்ன இறக்குறதுன்னா முழுசா இறக்குறது. மொத்த குர்ஆனையும் முதல் வானத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
மொத்தமாக இறக்கிவிட்டார். இப்போ முதல் வானத்தில் இருந்து அந்த ஒரு இரவில் குர்ஆன் முழுமையாக முதல் வானத்துக்கு அருளப்பட்டது. அந்த முதல் வானத்தில் இருந்து மக்களுக்கு மொத்தமாக அருளப்பட்டதா, அல்லது அவருடைய சூழல்களுக்கு ஏற்றவாறு, அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு சிறிது சிறிதாக பல்வேறு காலகட்டத்தில் அருளப்பட்டதான்னு சொன்னா, பல்வேறு காலகட்டத்தில் சிறிது சிறிதாக அருளப்பட்டது. இப்ப குர்ஆன் தனித்தனியாக அருளப்படுவதற்கு பேர் தான் நஸ்ஸல அப்படிங்கிறது வினைச்சொல் பயன்படுத்தப்படும். லவுலா உன்சிலல் குர்ஆனு ஜும்லத்தும் வாஹிதா. நிராகரிப்பாளர்கள் கேட்டார்கள், குர்ஆன் மொத்தமாக அருளப்பட வேண்டாமா, உன்சில அருளப்பட வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னா, கதாலிக்க இவ்வாறே நாம் இதை இறக்குவோம், நீ தக்கராஹு அலன்னாஸ், நீங்கள் மக்களுக்கு படித்து காட்டுவதற்காகவும், நஸ்ஸல்நாஹு தன்சீலா, இவ்வாறு நாம் அதை பிரித்து பிரித்து நாம் இறக்குவோம். அப்ப 23 ஆண்டு காலங்கள் சிறிது சிறிதாக மக்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை, வசனங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விளக்குவார்கள். அதற்காகத்தான் நபிகளாரிடத்திலே இந்த குர்ஆன் திக்ர் அருளப்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த ஆயத்து நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால், திக்ர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வஹி, அதுவும் நமக்கு முக்கியம். அந்த திக்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி கூறுவார்கள், அந்த விளக்கமும் முக்கியம் என்பதை சொல்லி காட்டுகின்றது. அப்ப இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்குரிய வழி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் இறக்கிய வசனங்களை பாதுகாப்பது மட்டும் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதல்ல. அந்த வசனங்களுக்கு தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள், அதை பாதுகாப்பதும் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதில் அடங்கும். இதை நம்ம வழங்கிக்கிறோம். இதை அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுறான். இந்த திக்ரை பாதுகாப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் திக்ரை மட்டும் பாதுகாப்போம்னு அர்த்தம் அல்ல. அந்த திக்ரையும், அந்த திக்ரை விளக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கங்களையும் பாதுகாப்போம். அதை வேறொரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த குர்ஆனை ஓதி கற்றுக் கொடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருக்கு குர்ஆனை ஓதி கற்றுக் கொடுத்தார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பயத்துல என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு குர்ஆன் மறந்துருமோ அப்படிங்கிறதுனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டி கொண்டிருக்கும் போதே அதை செவியுற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய நாவுகள்ல அதை சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. அப்படிதான் நம்ம மனப்பாடம் பண்றோம். ஒரு சூறாவை நம்ம மனப்பாடம் பண்றோம்னா, சொன்ன வார்த்தையவே திரும்ப 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 நம்ம சொல்லும் போது அது நம்முடைய மனசுல என்ன செய்யும்? ஆழமாக பதிந்து விடும். நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்து விடும். அப்ப அதற்காக மறந்து விடக்கூடாது என்ற அச்சத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனக்கு சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் அவசர அவசரமாக அசை போடுவார்கள், திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குகின்றான். வலா தஅஜல், நீங்கள் அவசரப்படாதீர்கள். நாம் குர்ஆனை ஓதி காட்டும் போது நீங்கள் அதிலே அவசரப்படாதீர்கள். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, இந்த குர்ஆனை திரட்டுவதும் அதை ஓத வைப்பதும் நம்முடைய கடமை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆன். ஒரு ஆயத்துல இந்த மார்க்கத்தை பாதுகாப்புன்னு சொல்லிட்டான். இப்ப மார்க்கத்தை எப்படி பாதுகாப்பதாக அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் தெரியுமா? இந்த குர்ஆனை சேர்த்து வைக்கிறது, திரட்டுவது. அதுல அதனுடைய விஷயங்கள் புரிந்து விடாமல் பிரித்து சொல்லப்பட்டவற்றை எல்லாம் ஒன்றாக உங்கள் உள்ளத்தில் திரட்டுவது, அதை ஓத வைப்பது என்னுடைய கடமை. சும்மா இன்ன அலைனா பயானா. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, குர்ஆனை திரட்டி உங்களுக்கு ஓத வைத்த பிறகு அதற்குரிய விளக்கத்தை கொடுப்பதும் நம்முடைய கடமை.
அப்ப குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது, அந்த குர்ஆனுக்குரிய விளக்கமும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. இந்த விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான், அவர்கள் அந்த குர்ஆனுக்கு விளக்கம் அளிப்பார்கள். இவ்வளவு விளக்கங்களும் குர்ஆனிலே பல்வேறு ஆயத்துகளில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக குர்ஆனும் பாதுகாக்கப்படும், அதற்குரிய விளக்கமும் பாதுகாக்கப்படும். அதான் குர்ஆன் பாதுகாக்கப்படுங்கிறதுடைய அர்த்தம். குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கு, அதற்கு தேவைப்படக்கூடிய விளக்கம் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் இது குர்ஆனை பாதுகாக்கப்படவில்லைங்கிற அர்த்தத்தை தருகிறது. ஏனென்றால் அல்லாஹ் தான் சொல்கின்றான், குர்ஆனும் அதனுடைய விளக்கங்களும் இரண்டும் சேர்ந்தது, இரண்டும் முக்கியமானவை, இந்த இரண்டும் பாதுகாக்கப்படும். அப்படி நம்புறதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமை. ஏன்னா இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கல்ல, குர்ஆன் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு, ஹதீஸுகள் குர்ஆனுக்குரிய விளக்கங்கள் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இது குர்ஆனோ ஹதீஸோ இவ்வாறு சொல்லவில்லை. இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான இந்த மார்க்கத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய மிக மோசமான ஒரு கருத்து தான் குர்ஆன் மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இப்ப இது நமக்கு ஹதீஸுக்கும் குர்ஆனுக்குள்ள தொடர்பெல்லாம் நமக்கு தெரியும். குர்ஆனில் தொழுக வேண்டும் என்று இருக்கிறது. எப்படி தொழுக வேண்டும்ங்கிற முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் நமக்கு விளக்கி கொடுத்தாங்க. அப்படிதானே? தொழுகையுடைய முறைகளை எப்படி தொழுகணும், ருக்கு எப்படி செய்யணும், சுஜூத் எப்படி செய்யணும், இதை நமக்கு விளக்கி கொடுத்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனில் ஜகாத் கொடுங்கன்னு தான் இருக்கு. எவ்வளவு கொடுக்கணும், ஆட்டுல எவ்வளவு கொடுக்கணும், மாட்டுல எவ்வளவு கொடுக்கணும், தங்கத்துல எவ்வளவு கொடுக்கணும், வெள்ளியில எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எதற்கு கொடுக்கணும், எதற்கு கொடுக்க தேவையில்லை, யாரு கொடுக்கணும், யாரு கொடுக்க தேவையில்லை, இப்படி எல்லாம் இந்த ஜகாத்துடைய முழு விளக்கங்கள் குர்ஆனில் இருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப ஜகாத் கொடுங்கள் என்ற இந்த கட்டளையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு விளக்கி சொல்றாங்க. எப்படி ஜகாத் கொடுக்கணும் அப்படிங்கறத விளக்கி சொல்றாங்க. அதே மாதிரிதான் ஹஜ்ஜு. ஹஜ்ஜுங்கிறது எவ்வளவு பெரிய வணக்கம், அதுல எவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவு விதிமுறைகள் இருக்கிறது, எவ்வளவு ஒழுங்குகள் இருக்கிறது. ஆனால் குர்ஆன்ல ஹஜ்ஜை பத்தி என்ன இருக்கு? சுருக்கமா ஹஜ்ஜு செய்யுங்க தான் இருக்கு. ஆனா எப்படி செய்யணுங்கிற இந்த முழு விளக்கமும் ஹதீஸுகள்ல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துதுன்னு சொன்னா, இஸ்லாத்தின் 50 கடமைகள், லா இலாஹ இல்லல்லாஹ், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு, இது ஹதீஸ்கள் இல்லை என்றால் இந்த கடமைகள் இல்லை. குர்ஆன் ஏவக்கூடிய இந்த கடமைகளை ஒரு மனிதரால் செயல்படுத்த முடியாது. அப்ப மார்க்கத்தை அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாக்கின்றான், பாதுகாத்து கொண்டிருக்கின்றான், பாதுகாப்பான் என்பதை நம்ம நம்புகிறோம் என்று சொன்னால், இந்த நம்பிக்கை உண்மையானது என்று சொன்னால் நாம என்ன செய்யணும்? குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டிருக்கு, அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொடுத்த விளக்கங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சந்தேகமில்லாமல் உறுதியாக நம்ப வேண்டும். அப்படி நம்பினால்தான் இந்த மார்க்கம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு அதை தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இதை நாமே அருளினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான், எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கின்றான்? இதற்கு முன்னுள்ள காலகட்டங்களிலும் நாம பிறக்கிறதுக்கு முன்பும் அல்லாஹ் இந்த தீனை எப்படி பாதுகாத்தான் அதை நம்ம விளங்கிக்கணும். அப்பதான் நமக்கு இந்த தீன் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிறத நம்மளால புரிய முடியும். அப்பதான் இந்த தீன் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி பாதுகாக்கின்றான், குர்ஆனை எப்படி பாதுகாத்திருக்கின்றான். இப்ப குர்ஆனை பொறுத்தவரை
நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம், நம் அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனையோ பிளவுகள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, கூட்டங்கள் இருக்கின்றன. எல்லாரும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஏற்றிருக்கிறாங்க. சரி, குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து குர்ஆன் ஓதி காட்டப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. தனக்கு சொல்லப்பட்ட வசனங்களை அவர்கள் எழுதி வைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் ஒரு நபர் தான், தனி ஒரு நபர் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி இருந்த காரணத்தினால் ஒரு மனிதனுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய மறதி, தடுமாற்றங்கள், குழப்பங்கள், இது போன்ற எந்த பலவீனமும் குர்ஆன் விஷயத்தில் வரவிடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். சனுக்ரிஉக ஃபலா தன்சா, நபி உமக்கு நாம் ஓதி காட்டுவோம், நீர் மறக்க மாட்டீர் அல்லாஹ் சொல்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் ஓதி காட்டுவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஓதி காட்டப்பட்டது. எனவே அவங்க மறக்கல. இப்போ இதுதான் முதல் வழி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இந்த குர்ஆன் இந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. கொடுத்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் அடிக்கடி வந்து குர்ஆனை ஓதி காட்டுமாறு சொல்வார்கள். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உஸ்தாத், ஆசிரியர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு தடவை ரமலான் மாதத்தில் அதுவரை இறக்கப்பட்ட வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே முழுமையாக ஓதி காட்டுவார்கள். சரிபார்க்கக்கூடிய ஆசிரியர் யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பயிற்சியில் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு சிறந்த கல்வியாளர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு குர்ஆன் முழுமையாக அருளப்பட்டு நபி அவர்கள் மரணிக்க போகின்றார்கள், இந்த குர்ஆன் முழுமையாக அருளப்பட்டு விட்டது என்ற ஒரு சூழல் வரும்போது அந்த வருடத்தில் மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 2 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல் குர்ஆனை ஓதி காட்டினார். முழுமையாக 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அல் குர்ஆனை முழுமையாக ஓதி காட்டினார்கள். இவ்வாறு இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் எப்படி படிக்கின்றோம்? குர்ஆனை ஒரு ஆசிரியரிடத்திலே ஓதி அவரிடமிருந்து நாம் குர்ஆனை மனப்பாடம் செய்கின்றோம். ஒவ்வொரு ஹிஃபுல் மதரசாக்களிலும் மாணவ மாணவியர்கள் இந்த அடிப்படையில் தான் தங்களுடைய உஸ்தாதுமார்களிடத்திலே குர்ஆனை ஓதி காட்டி அவர்களுடைய ஒப்புதலை பெற்று குர்ஆனை மனனமிடுகின்றார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹாஃபில்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் முன்மாதிரி, முதல் முன்மாதிரி யார் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் ஒரு மாணவராக இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசிரியராக இருந்து இந்த குர்ஆன் முழுமையாக சரிபார்க்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய உள்ளத்திலே அது உறுதி செய்யப்பட்டது. அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே அதை பதித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த குர்ஆனை தன்னுடைய தோழர்களுக்கு தன்னுடைய வாயின் மூலமாக அவர்கள் அதை கொண்டு சென்றார்கள். தன்னுடைய தோழர்களுக்கு அதை அவர்கள் போதித்தார்கள், ஓதி காட்டினார்கள். பல சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து குர்ஆனை மனனமிட்டார்கள். இவ்வாறு குர்ஆனை முழுமையாக மனனமிட்ட ஹாஃபில்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏராளம் இருந்தார்கள். கிட்டத்தட்ட இந்த பிர் மவுனா என்ற ஒரு சம்பவம், அதாவது தங்கள் சமூகத்தாருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், எனவே குர்ஆனை கற்ற காரிகள் எங்களுக்கு தேவை என்று ஒரு சாரார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொய் சொல்லி குர்ஆனை கற்ற ஹாஃபில்களை, சஹாபாக்களை
அங்கிருந்து மதீனாவிலிருந்து அழைத்து சென்று விட்டு பிறகு கொலை செய்து விட்டார்கள். இவ்வாறு அழைத்து செல்லப்பட்ட அந்த ஹாஃபில்கள் ஒரு நபர் அல்ல, இரண்டு நபர் அல்ல, அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. 70க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று ஒரு ரிவாயத்திலே சொல்லப்படுகின்றது. அப்ப இவ்வளவு அதிகமான ஹாஃபில்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே குர்ஆனை மனனமிட்டார்கள். மார்க்கம் அன்றைக்கு எழுத்துல எல்லாம் இல்லை. இன்னைக்கு வச்சிருக்க மாதிரி நம்ம குர்ஆன் ஷரீஃபு என்ன எத்தனை பிரதிகள் வேணா நம்ம வாங்கிக்கலாம். கடையில போய் பணம் கொடுத்தோம்னா எத்தனை பிரதி வேணாலும் கிடைக்கும். நம்ம வீட்டுல எல்லாருக்கிட்டையும் குர்ஆன் இருக்கும். ஆனா எத்தனை பேருடைய உள்ளத்துல இருக்கும்னு தெரியல. நம்ம குர்ஆன் எழுத்துல இருக்கக்கூடிய, புத்தகத்துல இருக்கக்கூடிய குர்ஆன் நம்முடைய கல்வில், நம்முடைய உள்ளத்துக்குள், நினைவாற்றலில் மனனமாக எத்தனை நபரிடத்தில் இருக்கிறது? அது கேள்விக்குறிதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த குர்ஆன் பரவலாக அநேகமான மக்களிடத்திலே எழுத்து வடிவில் இன்றைக்கு நம்மிடத்தில் இருப்பது போல இருக்கவில்லை. ஆனால் ஹாஃபில்கள் இருந்தார்கள். குர்ஆனை மனனமிட்ட இவங்க தான் பாதுகாவலர்கள். குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பதாக சொல்கிறானே, எப்படி பாதுகாப்பான்? இந்த குர்ஆனை உள்ளத்திலே ஏந்தக்கூடிய, அதை மனனமிடக்கூடிய, இது குர்ஆன் தான் என்பதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஹாஃபில்களை அல்லாஹ் உருவாக்குவான். மனிதர்களின் மூலமாக தான் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் பாதுகாப்பான் என்றால் மனிதர்களுடைய முயற்சி இல்லாமல், உழைப்பு இல்லாமல் அவனே தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பான் என்று நம்ம புரியக்கூடாது. அல்லாஹ் அப்படி சொல்லவும் இல்லை. குர்ஆனை, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பேன் என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் அதை எப்படி பாதுகாப்பதாக அவன் சொல்கின்றான்? பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத்தும் ஃபீ சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம். இந்த குர்ஆன் கல்வி வழங்கப்பட்டவருடைய உள்ளங்களில் தெளிவான வசனங்களாக இருக்கின்றது. கல்வியாளருடைய உள்ளங்களில் இது இருக்கின்றது என்று அல்லாஹ் புகழ்ந்து சொல்கின்றான். அப்ப உண்மையான பாதுகாப்பு, எழுத்து என்பது ஒரு வகையான பாதுகாப்பு தான். ஆனால் எழுத்தை விட முதன்மையானதும் முக்கியமானதும் உள்ள பாதுகாப்பு தான் உள்ளங்களில் பாதுகாப்பது. இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆனை மரணமிட்ட ஹாஃபில்கள் நிறைய இருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதற்கு அடுத்த பாதுகாப்பான இன்னொரு பாதுகாப்பையும் முயற்சி செய்து அதை செய்தார்கள். அது என்ன? எழுத்து பாதுகாப்பு. முதற்கட்டமாக அவங்க செஞ்சது மனனம் தான். இத்துடன் சேர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூடுதலாக செய்த ஒரு பாதுகாப்பு தான் எழுத்து பாதுகாப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்திலே குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் என்று சில சஹாபாக்கள் இருந்தாங்க. இந்த சஹாபாக்களை பொறுத்தவரை எல்லோருக்கும் எழுத தெரியாது. எல்லோரும் மனப்பாடம் செய்வார்கள், குர்ஆனை உள்ளத்தில் ஏந்தி இருப்பார்கள். ஆனால் அனைவருக்கும் எழுத தெரியாது. எழுத தெரிந்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். அந்த நபர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்த ஸைத் இப்னு சாபித் போன்ற ஒரு சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வஹி எழுதக்கூடிய வேலையை செய்தார்கள். தனக்கு இறக்கப்பட்ட வசனங்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த நபித்தோழர்களிடம் கூறுவார்கள். அவர்கள் அன்றைக்கு இருந்த சாதனங்கள், இன்றைக்கு நமக்கு எழுத்து சாதனங்கள் இலகுவா இருக்கு. எழுதுகோள் பேனா இலகுவா கிடைக்குது, பேப்பரும் இலகுவா கிடைக்குது. குறைவான பணத்துல நம்ம என்ன செய்யலாம், எழுதி வச்சுக்கிற முடியும். ஆனால் அன்றைக்கு எழுத்துங்கிற ஒரு விஷயமே இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துச்சு. யார் எழுதுவான்னு கேட்டா மன்னர்கள் இன்னொரு நாட்டுக்கு கடிதம் எழுதும்போது என்ன செய்வாங்க, இந்த எழுத்தை பயன்படுத்துவாங்க. இப்படி ஒப்பந்தங்கள்லாம் இருக்கும், எழுத்து இருக்காது. வியாபார ஒப்பந்தங்கள் நடக்கும், கொடுக்கல் வாங்கல் இருக்கும், எதுவுமே எழுத்து இருக்காது. ஆனா சாட்சிகள் இருப்பாங்க, நேரடியாக பார்க்கக்கூடிய சாட்சிகளை வச்சு. இப்படித்தான் அன்றைய காலத்தினுடைய நடைமுறை இருந்தது. எனவே எழுதக்கூடிய சஹாபாக்கள் மிக மிக குறைவு. அந்த சஹாபாக்களை வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனக்கு அருளப்பட்ட வசனங்களை எல்லாம் சொல்லி சொல்லி எழுத வைப்பார்கள். சஹாபாக்கள் எதுல எழுதுவாங்க? பேப்பரா? பேப்பர்னு ஒண்ணு இல்லை. அன்னைக்கு பேப்பருங்கிற ஒண்ணு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இல்ல. அது பிற்காலத்துல ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்துலதான் இந்த பேப்பருங்கிற ஒரு விஷயம் உருவாகிறது. அப்ப சஹாபாக்கள் அதை எழுதி வச்சாங்கன்னு சொன்னா, எலும்புகள்ல இந்த பெரிய பெரிய ஒட்டகத்துடைய எலும்புகள் இருக்கும், அந்த எலும்புகளில் எழுதி வைத்தார்கள். அதே மாதிரி கற்களில் எழுதி வைத்தார்கள். இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம், பழங்கால எழுத்துக்கள் எல்லாம் கற்களில் எழுதப்பட்டிருக்கு.
ஏன்னா அன்னைக்கு உள்ள சாதனம் இது. பாதுகாப்புக்காக அன்றைக்கு கற்களை அவங்க பயன்படுத்தினாங்க. கற்கள்ல நம்ம செதுக்குனா அது நீண்ட காலத்துக்கு அது சேஃப்டியா இருக்குங்கிறதுனால கற்கள்ல எழுதினாங்க. அதே மாதிரி மரப்பட்டைகள் அதுல எழுதினாங்க. இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எழுத சொன்னார்கள். எழுத்து முயற்சிகளும் நடைபெற்றது. இப்படி காலம் சென்றது. ஆனால் குர்ஆன் யாரிடத்திலையும் இன்றைக்கு நம்மிடத்துல இருக்கிற மாதிரி ஒரு முழு வடிவில், ஒரு புத்தக வடிவில் சஹாபாக்கள் காலத்துல இல்லை. அருளப்படுகின்ற வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்து அவர்களுடைய உள்ளங்களில் பதிய வைத்துக் கொண்டார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய காலம் முடிகிறது. சஹாபாக்கள் எல்லோரும் குர்ஆனை உள்ளங்களில் ஏந்தி வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வாய் வழியாக அதை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் குர்ஆனை மனனம் இடுகிறார்கள். இப்படித்தான் ஹாஃபில்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். யமாமா என்ற ஒரு போர் நடைபெறுகிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு போர் நடக்கின்றது. அந்த யமாமா யுத்தத்தில் முஸ்லிம்களுடைய படையில் குர்ஆனை மனனமிட்ட நிறைய ஹாஃபில்கள் சஹாபாக்கள் கொல்லப்படுகின்றார்கள். இப்பதான் பயம் வருது. இப்ப பயம் ஏன் வருது? குர்ஆனை மனனமிட்டவர்கள் இருக்கிற வரைக்கும் பயம் வரல. குர்ஆனை மனனமிட்ட ஆலிம்கள், அறிஞர்கள் இருக்கிற வரைக்கும் அச்சமில்லை, பயம் இல்லை. ஏன்னா மார்க்கம் பாதுகாப்பா இருக்குது. மனனமிட்டவர்கள் இருக்கிறார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னா அந்த உஸ்தாதுக்கு அனுப்பி அவர்கிட்ட இருந்து நம்ம குர்ஆனை படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான சூழல் இருக்குது. இப்ப போர்கள் நடக்கும்போது அந்த போர்களில் குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபில்கள் அதிகம் கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக மரணிக்கின்றார்கள். இப்ப கல்வியாளர்கள் குறையும் போது இந்த பயம் வரும். அப்ப உண்மையான பாதுகாப்பு எதுன்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு அவன் தேர்வு செய்த வழிமுறை, முதல் வழிமுறை எதுவென்றால் கல்வியாளர்கள் தான். கல்வியாளர்கள் மூலம்தான் இந்த தீன் அன்றிலிருந்து இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது. தௌராத் இஞ்சிலை கூட அல்லாஹ் சிறிது காலம் பாதுகாத்து வைத்தானே, அதுவும் கல்வியாளர்கள் மூலம்தான். அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மின் கிதாபில்லாஹ். அந்த துறவிகள் யூத நஸ்ராக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய வேதத்தை பாதுகாக்குமாறு அவர்களிடத்திலே கூறப்பட்டது, அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. அந்த பொறுப்பை அல்லாஹ் யாரிடத்திலே ஒப்படைத்திருந்தான்? தௌராத் இஞ்சிலை பாதுகாக்க வேண்டும்ங்கிற பொறுப்பு அன்றைக்கு யாரிடத்திலே கொடுக்கப்பட்டது என்றால் கல்வியாளர்களிடத்திலே தான் அன்றைக்கும் கொடுக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கல்வியாளர்களைத்தான் தேர்வு செய்தான். கியாமத் நாள் வரைக்கும் இந்த தீன் பாதுகாப்புடன் இருக்கும். அதற்கு அல்லாஹ் யாரை தேர்வு செய்வான், யார் மூலம் இதை பாதுகாப்பான் என்றால் கல்வியாளர்கள் மூலம்தான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சூழல்களில் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். சஹீஹுல் புகாரியில் கூட ஒரு நபி மொழியை நாம் பார்க்க முடியும். யுர்ஃபஅல் இல்மு, விரைவில் இந்த கல்வி கைப்பற்றப்படும். இன்னல்லாஹ லா யக்பிலுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஅஹு. அல்லாஹ் இந்த கல்வியை, மார்க்க கல்வியை அடியார்களிடமிருந்து ஒரே அடியாக கைப்பற்றி விட மாட்டான். திடீரென்று முழுமையாக அவன் கைப்பற்றி விட மாட்டான். இந்த கல்வி கியாமத் நாளுடைய நெருக்கத்துல இல்லாமல் போகும். இந்த தீன் இல்லாமல் போகும். தீன் இல்லாமல் போகும் என்றால் எப்படி இல்லாமல் போகும்? இந்த குர்ஆன் பிரதிகள் இருக்காதா? குர்ஆன் பிரதிகள் இருக்கும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியத்துடன் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எப்படி இந்த அறிவு, இந்த மார்க்கம் இல்லாமல் போகும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த குர்ஆனை சொல்லிக் கொடுக்கவில்லையா? அப்படின்லாம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வி எப்படி அழியும் என்பதை சொல்றாங்க. வலாக்கின் பிகப்தில் உலமா, இந்த கல்வியை கற்ற அறிஞர்களை அல்லாஹ் கைப்பற்றுவான். கல்வி கைப்பற்றப்படும். எப்படி கைப்பற்றப்படும்? இந்த கல்வியை கற்ற அறிஞர்கள் முதலில் கைப்பற்றப்படுவார்கள். கற்றறிந்த அறிஞர்கள் ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் கைப்பற்றப்படுவார்கள். கடைசியில் என்ன நடக்கும்? கற்றவர்கள் எல்லாம் மரணித்து விட்டால், ஹாஃபில்கள் எல்லாம் மரணித்து விட்டால், குர்ஆனை அதனுடைய அர்த்தத்தை புரிந்த உண்மையான அறிவாளிகள் எல்லாம் மரணித்து விட்டால்,
குர்ஆன் இருக்கும், எழுத்து பிரதியாக குர்ஆன் இருக்கும். ஆனால் அதனுடைய உண்மையான விளக்கங்களை அறிந்தவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்ப யார் இருப்பார்? அறிவினர்கள் இருப்பார்கள். அவர்கள் அறிவில்லாமல் அந்த அறிவிலிகள் மார்க்க தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் இவர்களை தலைவர்களாக எடுத்துக்கொண்டு பின்பற்றி செல்வார்கள். இவ்வாறுதான் கல்வி அழியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறார்கள். யூத நஸ்ராக்கள் எப்படி வழிகட்டார்கள்? அவர்களிடத்துல தௌராத் இருக்கலையா? தௌராத்தை கையில் வைத்துக் கொண்டுதானே வழிகட்டார்கள். ஏன்? தௌராத் இருந்தது. ஆனால் அந்த தௌராத்தை அதனுடைய அர்த்தங்களை சரியாக புரிந்து வளைந்து கொடுக்காமல் சத்தியத்தை உறக்க சொல்லக்கூடிய உண்மையான அறிஞர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். இப்ப பாவிகளும் அறிவிலிகளுடைய கையில் தௌராத் கிடைத்தது. இப்போது தௌராத் வேலை செய்யுமா? அந்த மார்க்க அறிவு மக்களிடத்திலே கொண்டு போகப்படுமான்னு கேட்டா இருக்காது. அப்ப தீன் எப்படி பாதுகாக்கப்படும்? கல்வியாளர்களின் மூலம்தான் பாதுகாக்கப்படும். கல்வியாளர்கள் இல்லாவிட்டால் குர்ஆன் எழுத்து பிரதியில் இருந்தாலும் மக்களிடத்திலே தீன் இருக்காது, கொள்கை இருக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இப்படித்தான் குர்ஆன் சஹாபாக்கள் காலத்துல பாதுகாக்கப்பட்டுச்சு. இப்ப சில பேர் கேட்பாங்கல்ல, ஹதீசுகள் 300 வருடங்களுக்கு பிறகு தானங்க தொகுக்கப்பட்டது, 2வது நூற்றாண்டில் தானே அது தொகுக்கப்பட்டது, அப்போது தானே அது பாதுகாக்கப்பட்டது, அதுக்கு முன்னாடி எல்லாம் ஹதீசுகள் தொகுக்கப்படலையே அப்படின்னு அறிவீனமான ஒரு கேள்வியை கேட்பாங்க. குர்ஆனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல தொகுக்கப்படலையே, எழுதப்பட்டது. மக்கள் அனைவரிடத்திலையும் அது கொண்டு செல்லப்பட்டதா? அனைவரிடத்திலையும் கொண்டு கொடுக்கப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. அதற்கான முயற்சி தொடங்கப்பட்டது. ஆனால் மக்களிடத்திலே குர்ஆன் இருந்தது, ஹதீஸ் இருந்தது. எப்படி இருந்தது? மக்களுடைய அறிவில் இருந்தது. குர்ஆனும் இருந்தது, ஹதீஸ்களும் இருந்தது. எல்லாமே மக்களுடைய உள்ளங்களில் அது கல்வியாக இருந்தது. இதுதான் பாதுகாக்கப்பட்ட விதம். குர்ஆனும் ஹதீஸும் அதன் ஆரம்ப காலத்துல பாதுகாக்கப்பட்டது இப்படிதான் பாதுகாக்கப்பட்டு இருந்தது. அப்ப அடுத்த தலைமுறை வருது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவிடத்திலே இந்த மாதிரி ஹாஃபில்கள் அதிகம் கொலை செய்யப்படுறாங்க, எனவே குர்ஆன் எதுவும் போய்விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். எனவே பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளில் இன்னொரு வழிமுறை என்ன? எழுத்தின் மூலம் பாதுகாத்த அதையும் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆலோசனை முன்வைக்கிறார். ஆரம்பத்தில் யோசித்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறகு அது சரியான முடிவுதான் என்பதை உணர்ந்து ஸைத் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், நபிகள் நாயகம் அவர்களுடைய தலைமையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குழுவை அமைத்து இந்த குர்ஆனை திரட்டக்கூடிய பணியை நியமிக்கின்றார்கள். இப்ப பணி ஆரம்பிக்கின்றது. ஸைத் இப்னு சாபித் ஒரு ஹாஃபில், அவர் குர்ஆனை மனனமிட்டவர் தான். இப்ப எதுக்கு அவரே சொல்லி குர்ஆனை எழுத சொல்லலாமே அப்படின்னு கேட்டா, இங்கதான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறத நம்ம உணரணும். ஒரு நபரை மூலம் இந்த தீன் பாதுகாக்கப்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுக்கு சாட்சிகளை, ஏராளமான சாட்சிகளை வைத்திருக்கின்றார். ஒரு விஷயம் பாதுகாப்பானது என்பதற்கு அளவுகோல் என்னன்னு சொன்னா அதனுடைய சாட்சிகள் தான். எத்தனை சாட்சிகள் இருக்கிறதோ அதை பொறுத்து அதனுடைய நம்பகத்தன்மையும் அதனுடைய பாதுகாப்பும் உறுதி பெறும். இப்ப குர்ஆனுடைய ஒரு சாட்சி ஸைத் இப்னு சாபித், அவர் என்ன செய்கிறார்? பேணுதல்ங்கிற அடிப்படையில் நமக்கு குர்ஆன் தெரியுங்கிறதுனால நாமளே முழுமையாக அதை எழுதிவிடக் கூடாது. என மற்றவர்களிடத்திலையும் நாம் இதை கற்று அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை உள்வாங்கி, கிட்டத்தட்ட எழுத்து 2, அதாவது வரலாற்றிலே சொல்லப்படுது, குர்ஆனை மனனமிட்டவர்கள் நிறைய இருந்தாங்க. ஆனா ஸைத் இப்னு சாபித் அவரும் மனனமிட்டு இருந்தார். இந்த மனனத்துடன் குர்ஆனை யார் எழுதி வைத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் தேடி பார்த்து, அவ்வாறு எழுதி வைத்திருந்தவர்கள் 2 சாட்சியை அவர் எடுத்து, அப்ப குர்ஆன் மனனமும் எழுதி வைத்திருந்தவர்கள் 2 சாட்சி, இவ்வாறு அவர் பார்த்து தான் ஒரு குர்ஆன் பிரதியை அவர் முழுமையாக தொகுக்கின்றார். இது சாதாரண பணி அல்ல. ஏன்னா எழுத்து ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துச்சு. குர்ஆனை ஒரு அன்றைய காலகட்டத்துல நீங்க இந்த சூரா ஓதுங்க,
நீங்க நபிசல்லாஸ் அவங்ககிட்ட கேட்ட குர்ஆன் வசனங்களை சொல்லுங்கன்னு சொன்னா எல்லாரும் சொல்ல போறாங்க, அது ஈஸி. ஆனா ஸைத் இப்னு சாபித் என்ன சொல்றாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்த இந்த பணியை செய்வது எனக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஒரு மலையை பெயர்த்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதை கூட பெயர்த்து எடுத்துடலாம். ஆனா இந்த குர்ஆனை தொகுப்பது எனக்கு மிக கஷ்டமாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம் கேட்டா அல்லாஹ் மேல உள்ள பயம். ஏன்னா தானோன்னு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடக்கூடாது. செய்வதை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். மிக அல்லாஹ்வுடைய வேதத்தை தொகுக்கிறோம். அதனாலதான் அந்த நபரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க தேர்வு பண்ணாங்க. குர்ஆனை தொகுக்கிறதுக்கு ஏன் ஸைத் இப்னு சாபித்தை தேர்வு பண்ணாங்க? இன்னக ஷாபுன், நீங்கள் ஒரு வாலிபர். ஏன்னா வயசானவங்க சோர்ந்துருவாங்க, பலகீனமாக. இவர் ஒரு வாலிபர், ஆக்கிலும் அறிவுள்ள வாலிபர். அறிவு வேணும், பரந்த அறிவு வேணும். ஸைத் இப்னு சாபித் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு அறிவை கொடுத்திருந்தான். எந்த அளவுக்குன்னா ஹீப்ரு மொழி அன்னைக்கு தௌராத் இஞ்சில படிக்கிறதுக்காக ஹீப்ரு மொழியை குறிப்பிட்ட ஒரு 10-15 நாட்கள்ல படிச்சுட்டாங்க. ஒரு மொழியை 10-15 நாள்ல படிச்சாங்க. இன்னைக்கு நம்ம அரபு மொழியை 4 வருஷமா உட்காந்து படிக்கிறோம், படிக்க முடியல, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அன்றைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு 10-15 நாள்ல ஒரு மொழியை படிச்சாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு இந்த கடிதங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அதை மொழிபெயர்த்து சொல்லக்கூடியவங்களா கூட இருந்திருக்கிறாங்க சஹாபாக்கள். இவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியை தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க தேர்வு செஞ்சாங்க. அதே மாதிரி லா நத்தஹிமு, உங்கள் விஷயத்தை நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம், நீங்க நேர்மை, நாணயம், எல்லா சிறப்பம்சங்களும் பொருந்திய ஒரு நபர் தான் யாரு, ஸைத் இப்னு சாபித். அப்படிப்பட்டவரிடத்தில் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அந்த பொறுப்பை அவர் கரெக்டா செஞ்சார். ஒவ்வொரு சஹாபி இடத்திலையும் தேடி சென்று நீங்க ஏதாவது எழுதி வச்சிருக்கிறீங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் எழுத சொன்னாங்க இல்லையா, நீங்க ஏதாவது எழுதி வச்சிருக்கிறீங்களான்னு அந்த எழுத்துக்கும் 2 சாட்சிகளை பார்த்து மனனத்துக்கும் அவர் உறுதிப்படுத்தி இவ்வாறு குர்ஆனை மிகச்சிறப்பான முறையில் அவர் தொகுத்தார். யாரு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் இங்க நம்ம வழங்கணும், அப்படி தொகுக்கப்பட்ட குர்ஆனை தான் இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிறோம். அன்னைக்கு அவங்க தொகுத்த குர்ஆனை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம், கையில வச்சிருக்கிறோம். அவர்கள் குர்ஆன் அன்றைக்கு எல்லாரிடத்துல இருந்தது. ஆனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரிடத்திலையும் சென்று குர்ஆனுடைய ஒப்புதலை வாங்கி தொகுத்தாரான்னு கேட்டா கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த 2 சாட்சிகள் எழுத்துக்கு 2 சாட்சிகள்ங்கிற அடிப்படையில் அவர்கள் கிடைத்தால் அவர்கள் எழுதி கொண்டார்கள். ஆனா ஒரு வசனம் மட்டும் 2 சாட்சி கிடைக்கல, அதுக்கு ஒரு சாட்சி தான். அது யாரு, ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல மட்டும்தான் எழுத்துல இருந்துச்சு அந்த வசனம். லக்கது ஜாஅக்கும் ரசூலுன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்து தௌபாவில் இறுதியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வசனம். அப்ப அந்த வசனம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணி இருக்காங்க, இவங்களுக்கும் தெரியும். ஆனா அவர்கள் பார்ப்பது என்ன, எழுத்தில் யாரிடத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தா 2 பேர்கிட்ட இல்ல. அது ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல மட்டும்தான் இருந்தது. ஆனா அது பிரச்சனை இல்லை, ஒருவர்கிட்ட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஒருவரை 2 பேருக்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஒருவர் கொடுக்கக்கூடிய சாட்சியம் 2 சாட்சியத்துக்கு சமம். அதனாலதான் குர்ஆனில் அவர்கள் ஒரு நபராக கொடுத்த அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் ஸைத் இப்னு சாபித் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு குர்ஆனில் அந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நாம இங்க என்ன உணர்கிறோம் என்று சொன்னால், குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருந்தா 1000 பேர் சேர்ந்து ஒப்புதல் கொடுத்தாதான் அது பாதுகாப்புன்னு கிடையாது. 2 பேரிடத்தில் நாணயமான சாட்சிகளை வைத்து தொகுத்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குர்ஆனில் ஒரு தவறும் இல்லை. அதைதான் குர்ஆன் என்று அதற்கு பிறகு ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய அங்கீகாரமும் கிடைத்தது. அப்ப பாதுகாப்பு என்ன, 2 சாட்சிகள் நம்பகமான அடிப்படையில் பாதுகாத்து அது உறுதி செய்யப்பட்டு விட்டால் அதில் பிழை வராது, அதில் பொய் வராது, அது தவறு வராது, அதுதான் உண்மையாக இருக்கும் என்பதுதான் இந்த குர்ஆனுடைய பாதுகாப்பில் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு தொகுத்து, ஆனா மக்கள்கிட்ட அது போகல. அரசாங்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அதை தொகுத்து வைத்துக் கொண்டார்கள், முழுமையாக அதை தொகுத்து சேகரித்து வைத்துக் கொண்டார்கள். ஆனா மக்களிடத்துல போகல. ஏன் போகலன்னா அன்றைக்கு தேவையில்லை, மக்களிடத்துல இது கொண்டு செல்ல வேண்டும்ங்கிற தேவை அன்றைக்கு ஏற்படவில்லை. மக்கள் எல்லாம் மனப்பாடம் செஞ்சிருக்கிறாங்க, குர்ஆனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
எல்லோரும் குரானை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த எழுத்து பிரதி இல்லாட்டினாலும் காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுங்கிற அடிப்படையில இந்த பணியை செஞ்சு முடிச்சு அந்த பிரதி அப்படியே பாதுகாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அந்த காலகட்டத்திலையும் குரான் எல்லா மக்களிடத்திலையும் எழுத்து வடிவில் என்ன செய்யல, முழுமையா போய் சேர. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் பிரச்சனை உருவாகுது. ஏன்னா இந்த காலகட்டம் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம் எல்லாம் கல்வியாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். எனவே குர்ஆனுடைய பாதுகாப்புல கேள்வி வரல. இந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல நிறைய அறிவில்லாத மக்கள் உருவாகுறாங்க. அறிவில்லாத மக்கள்னு சொன்னா அரபுகள் அல்ல, நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வெவ்வேறு ஊர்களில் இருந்து நிறைய இஸ்லாமிய நாடு வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாத்துக்கு நிறைய பேர் புதுசா வர்றாங்க. அரபு பேசாத அஜமிகள் நிறைய பேர் இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. அப்ப இந்த குர்ஆனுடைய அரபு மொழியுடைய இயல்பு, அந்த விஷயங்கள், உண்மைகள் எதுவுமே இவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்படி வந்தவர்கள் நிறைய தவறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரபுகளாக இருக்கக்கூடியவங்க குர்ஆனை கரெக்டா தான் ஒதுக்கிட்டு இருந்தாங்க. உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்துல இந்த குழப்பம் வரல, கரெக்டா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா உஸ்மான் இப்னு அஃபானுடைய ஆட்சி காலத்துலதான், அதுவும் ஒரு போர்க்களத்துக்கு போகும்போதுதான் பாக்குறாங்க முஸ்லிம்களாகவே இருக்கிறாங்க, குர்ஆனை ஒரு வித்தியாசமா ஓதுறாங்க, தப்பும் தவறுமாக நிறைய பிழைகளோடு ஓதுறாங்க. அப்ப ஹலீஃபாவிடத்திலே கருத்து கொண்டு வரப்படுகிறது, குர்ஆனை வித்தியாசமான முறையில் மக்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள், நிறைய தவறுகளோடு ஓதுறாங்க. அதுக்கு காரணம் அந்த மக்கள், குர்ஆன் பிரச்சனை இல்லை, வந்த மக்கள் முறையாக கல்வியை படிக்கல, அதனால் இந்த விளைவு ஏற்படுதுன்னு சொல்லணுமே. இதுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும். அந்த முடிவுனாலதான் இன்னைக்கு அரபு மொழி தெரியாதுனா கூட பிரச்சனை இல்லை, அதை படிக்கக்கூடியவர்கள் குர்ஆனை சரியான முறையில் இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன செஞ்சாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்கனவே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் தொகுத்து கொடுத்தாங்களே அந்த பிரதிகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. அதை வாங்கி வர சொல்லி அதை மறுபடியும் ஸைத் ரலியல்லாஹு அவங்களை பொறுப்புல போட்டு அந்த பல பிரதிகளாக, அந்த ஒரு பிரதியை பல பிரதிகளாக ஆக்கி அந்த சூறாக்களை எல்லாம் முறையாக வரிசைப்படுத்தி எல்லா முஸ்லிம்களுக்கும் இதுவே ஒரே குர்ஆனாக இருக்கட்டும். அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஆர்டர் படி சூறாக்களை வச்சிருந்தாங்க. அத்தியாயங்களுடைய வரிசையை பொறுத்தவரை அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரிசைப்படி தான் இருக்கணும்ங்கிற கட்டளை இடல, ஆயத்துகளுக்கு நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு, இந்த ஆயத்துக்கு பிறகு இந்த ஆயத்து இருக்கணுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இந்த சூறாக்களுக்கு பிறகு இந்த சூறாக்கள் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டளையும் இடவில்லை. அதனால ஒவ்வொரு மக்களும் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தவாறு சூறாக்களை வச்சிருந்தாங்க. இப்போ உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்மாக குர்ஆன் ஒரே குர்ஆனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இது அவங்க சமூகத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு நன்மை. அதனால நிறைய நன்மைகள் பிரயோஜனங்கள் இருக்குது. அதை உணர்ந்து அவர்கள் இந்த ஏற்கனவே துவக்கப்பட்ட பிரதியை அடிப்படையா வச்சு பல பிரதிகள் எடுக்கப்பட்டு பல்வேறு ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு இதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய மற்ற பிரதிகளை எல்லாம் கொண்டு வர சொல்லி அதை எரித்து விட்டார்கள். எரித்து விட்டு இந்த உறுதி செய்யப்பட்ட இந்த பிரதியை எல்லா மக்களுக்கும் கொண்டு சென்று இன்றைய உலகம் எல்லாம் ரஸ்முல் உஸ்மானி என்ற உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில் வெளியிடப்பட்ட இந்த குர்ஆன் பிரதியை இன்றைக்கு நாம் எல்லோரும் என்ன செஞ்சிருக்கோம், வச்சிருக்கோம். அப்ப குர்ஆன் ஒரு முழுமையான வடிவமானது, அனைவருக்கும் மத்தியில் பொதுவான ஒன்றாக ஆக்கப்பட்டது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடையாது. அபூபக்கர் சித்திக் ஹலீஃபா அவங்களுடைய காலத்திலையும் கிடையாது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் கிடையாது. இன்னைக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த பிரதி என்னைக்கு உருவானதுன்னு பார்த்தோம்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துலதான் அது உருவாச்சு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் குர்ஆன் இல்லையா அப்படின்னு கேட்டா, குர்ஆன் இருந்தது, அது வேறு வடிவில் இருந்தது, வடிவங்கள் மாறலாம், ஆனால் குர்ஆன் குர்ஆன் தான். அதே போலத்தான் ஹதீஸுகளும். ஹதீஸுகள் இன்றைக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய வடிவத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது,
அது இன்னைக்குதான் உருவாச்சு, அன்னைக்குதான் உருவாச்சு, பிற்காலத்துலதான் உருவாச்சு, அது வரைக்கும் அது பாதுகாக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியை சில பேர் எழுப்புறாங்க. ஹதீஸினுடைய வடிவங்கள் மாறலாம், அது புதிதாக வந்திருக்கலாம். ஆனால் ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சா, பாதுகாப்பா இருந்துச்சானா அன்னைக்கு பாதுகாப்பா இருந்தது. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு இந்த ஹதீஸ்கள் பாதுகாப்புடன் இருந்ததா அப்படின்னு கேட்டா இருந்தது. இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிறது இல்லையா, சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், அபுதாவுது, முவத்தா மாலிக், இப்படி எத்தனை ஹதீஸ் கிதாபுகளாக நம்ம பார்க்கிறோம். இந்த வடிவங்களை எடுப்பதற்கு முன்பும் ஹதீஸுகள் பாதுகாப்புடன் தான் இருந்தது, பாதுகாக்கப்பட்டது. இப்ப ஹதீஸ்கள் எப்படி அது எழுத்து வடிவில் வந்தது அப்படிங்கிற வரலாற்றை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே என்ன பண்றாங்கன்னா, குர்ஆனை என்னிடமிருந்து எழுதுங்கள், குர்ஆன் அல்லாத வேறு எதையும் எழுதாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே இவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ் இருக்குது. அப்படின்னா ஹதீஸ்களை என்கிட்ட இருந்து எழுதாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஏன் இப்படி சொல்றாங்க தெரியுமா? இந்த எழுத்துன்னு வரும்போது குர்ஆன் இன்னும் முழுமையாக எழுதப்படாமல் இருக்கின்றது. குர்ஆனே இன்னும் முழுமையாக எழுதப்படலை, எழுத்தில் அது ஒன்று சேர்க்கப்படவில்லை. இன்னும் குர்ஆன் பலருடைய உள்ளத்திலும் சென்றடையாமல் இருக்கிறது. இப்ப முதல் தேவை என்ன? இது ஓதப்படுகின்ற வஹி. ஹதீஸும் தேவைதான், குர்ஆனும் தேவைதான். குர்ஆன் அது ஓதப்படுகின்ற வஹி. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நம்ம வேலையை செய்யணும். நமக்கே எத்தனையோ காரியங்கள் தேவையான காரியமா இருக்கும். அதுல நம்ம முதன்மையா எதை வைக்கிறது முடிவு பண்ணுவோம். அதை முடிச்சுட்டு அடுத்த பணிக்கு வருவோம். இந்த ஒண்ணு முடிச்சுட்டு ஒண்ணு வர்றதுனால இது தேவையில்லாததுன்னு நினைச்சிடக்கூடாது. இதுவும் தேவைதான். முதலில் என்ன தேவை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒன்னா ஒவ்வொரு விஷயமா நம்ம செய்யணும். அதான அல்லாஹ்வுடைய நடைமுறையும். இந்த ஒட்டுமொத்த குர்ஆன் கூட மொத்தமா அருளப்படலையே. அல்லாஹ் அக்கீதா சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் சொல்றான். சட்டங்கள் தொடர்பான ஆயத்துக்களை கடைசியா தானே அருளப்பட்டது. இப்ப அல்லாஹ் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அல்லாஹ்னா யாரு, ஷிர்க்னா என்ன, தௌஹீத்னா என்ன, இதைத்தான அல்லாஹ் போதித்தான். இதுக்குதானே அவன் முன்னுரிமை முதலில் கொடுத்தான். இதை மக்கள் புரிந்த பிறகு அப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்புறம் மது, சாராயம், இன்னும் பல விஷயங்கள் என்ன செய்யப்படுது, அடுத்துதான் வைக்கப்படுது. அதே அடிப்படையில தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முதல்ல மக்களை குர்ஆனை மனப்பாடம் பண்ண வைப்போம். இப்ப அவங்களை எப்படி குர்ஆனை மனப்பாடம் பண்ண வைக்கிறது? அப்ப ஹதீஸ்கள் இப்ப எழுத வேண்டாம், நான் சொல்றத தெரிஞ்சுக்கோங்க, அதை உங்க உள்ளங்கள்ல வாங்கிக்கோங்க. ஹதீஸ்களை உங்களுடைய உள்ளத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க. உள்ளத்தில் பாதுகாப்பதற்கும் போதிப்பதற்கும் தடை இல்லை ஹதீஸ்கள். இப்ப ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வேணாம்னு சொல்லிட்டா அது ஹதீஸ்களை படிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு வழங்கிடக்கூடாது. ஹதீஸ்களை படிக்க சொன்னாங்க, அதை நபி அவர்களே சொல்லி கொடுத்தாங்க. ஹதீஸ்கள் சஹாபாக்கள் படித்தார்கள், பிறருக்கும் அதை சொன்னார்கள். ஹதீஸ்கள் குர்ஆன் இறக்கப்பட்ட அதே நேரத்தில் ஹதீஸ்களும் பாதுகாக்கப்பட்டது, படிக்கப்பட்டது, கற்கப்பட்டது, போதிக்கப்பட்டது. ஆனால் எழுத மட்டும் படவில்லை. என்ன காரணம்? குர்ஆனுடன் இது கலந்து விடக்கூடாது. முதலில் மக்கள் குர்ஆனை மனனமிட வேண்டும். குர்ஆன் முதலில் எழுத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும். அது முடிந்த பிறகு ஹதீஸ்கள் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு ஒரு நேரத்துல சொன்னாங்க. ஒரு நேரத்தில் இந்த குழப்பம்லாம் வராது, சில நபர்கள் குழம்ப மாட்டாங்க, தனியாத பிரிச்சு அறிஞ்சுக்கிடுவாங்க என்ற ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு தெரியும் போது ஹதீஸ்களை எழுதிக்கொள்ள அனுமதி கொடுத்தாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் நபி மொழிகளை எழுதிய ஒரு சஹாபி. எப்படி குர்ஆனை எழுதுவதற்கு நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்க, அதே மாதிரி ஹதீஸுகளை ஒரு சில சஹாபாக்கள் எழுதி கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். நபி அவர்கள் கூறக்கூடிய எல்லா செய்திகளையும் ஹதீஸ்களையும் எழுதி கொண்டே இருந்தார்கள். அதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆனா ஹதீஸ்கள் அதிகமா அறிவிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸா, அபூ ஹுரைராவா? அபூ ஹுரைரா தான். ஆனா அபூ ஹுரைரா எழுதல, ஆனா அவர் தான் ஹதீஸ் அதிகமா அறிவிச்சிருக்காரு. அப்ப என்னன்னு கேட்டா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மனப்பாடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு நிறைய மறக்குதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அபரிவிதமான நினைவாற்றல் கொடுக்கப்பட்டது. மறதி, அல்லாஹ் அவரிடமிருந்து மறதியை நீக்கினான்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனுடைய ஒரு பிரதிபலன் தான் இந்த நபிமொழிகள் அதிகமாக அறிவித்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ் மனப்பாடம் பண்ணேன், ஆனா நான் எழுதல. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர் அதிகமான நபிமொழிகளை அவர் எழுதி கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஹதீஸ்களை எழுத அனுமதி கொடுத்தாங்கன்னா, இந்த சஹாபி விஷயத்துல நபிகளாருக்கு ஒரு சந்தேகம் இல்லை, குரானையும் ஹதீஸையும் போட்டு குழப்பிடுவாரு அப்படிங்கிற அந்த பயம் இல்லை. இவர் ஆல்ரெடி ஒரு ஹாஃபில், குரானை மனனமிட்டவர் தான். ஹதீஸையும் இவர் படித்துக் கொள்வார், அந்த அளவுக்கு பக்குவமானவர் என்று தெரியும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபிமொழிகளை எழுதி கொள்வதற்கும் அனுமதி கொடுத்தார்கள். இப்ப இந்த ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய பணி எப்போது ஆரம்பிக்கிறது? தொகுக்கக்கூடிய பணிங்கிறத நம்ம வழங்கணும். ஹதீஸ்கள் நபியுடைய காலத்துல இருக்கு, சஹாபாக்களுடைய காலத்துல இருக்கு. ஆனா ஹதீஸ்கள் யாருமே சஹாபாக்கள் காலத்துல பெரும்பாலும் எழுதி வைக்கல. ஏன் எழுதி வைக்கலன்னா, எல்லா சஹாபிக்கும் ஹதீஸ் தெரியும். ஹதீஸ்ல என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் தானே. இப்ப நபியோடயே இருக்கிறாங்க, நபிகளார் எப்படி தொழுகிறாங்கிறத பாக்குறாங்க, நபிகளாருடைய போதனைகளை எல்லாம் கேட்கிறாங்க. அப்ப எல்லோருக்கும் நபிமொழிகள் ஹதீஸ்கள் தெரிந்திருந்தது. அதனால் அவர்கள் ஹதீஸை போய் படிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை, ஹதீஸ்களை எழுதி கொள்ள வேண்டிய நெருக்கடி அவசியமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இப்ப இந்த நெருக்கடி எப்போ உருவாகுது அப்படின்னு கேட்டா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூட என்ன செஞ்சாங்கன்னா, நினைச்சாங்க, ஏன் நம்ம ஹதீஸ்களை எழுதி வச்சா என்ன, குர்ஆனை நம்ம எழுதி வைக்கிற மாதிரி ஹதீஸ்களை நம்ம எழுதி வச்சா என்ன அப்படின்னு யோசிச்சாங்க. சில நேரங்கள்ல அவங்க மக்களுக்கு ஒரு சில உபதேசங்கள் கூட செஞ்சாங்க. மக்களே, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் ஏத்துக்கிறாம விட்டுறாதீங்க. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரஜ்முடைய சட்டத்தை எங்களுக்கு ஹதீஸின் வாயிலாக சொல்லியிருக்காங்க. அதாவது இறந்து விபச்சாரம் செய்தவர்களுக்கு கல்லால் தண்டனை கொடுக்கணுங்கிறது குர்ஆன்ல இல்ல, ஆனா அது நபி அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் மக்கள் இந்த குர்ஆனை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹதீஸ்களை விட்டுறக்கூடாதுங்கிற பயம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்களுக்கு இருந்துச்சு. அதோட அவங்களுக்கு வேற என்ன பயம்னா, ஹதீஸ்ங்கிற பேர்ல இல்லாத பொல்லாத சொல்லி விட்டுருவாங்களா அப்படிங்கிற பயமும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்களுக்கு இருந்தது. குர்ஆன் மட்டும் எடுத்துக்கொண்டு ஹதீஸ் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிற பயமும் அவர்களுக்கு இருந்தது. ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை எல்லாம் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நாம குர்ஆனை தொகுத்ததுக்கே எப்படி ஒரு பாடுபட்டு நம்பகமான ஆட்களை போட்டு எவ்வளவு பெரிய முயற்சி செஞ்சிருக்கோம். இப்ப ஹதீஸ்ங்கிறது அந்த ஒரு பாதுகாப்பு இல்லாம கண்டவர்களும் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி நபியவர்கள் மேல பொய் சொல்லிடக்கூடாதுங்கிறதுல அவங்க கவனமா இருந்தாங்க. அதனாலதான் யாராவது ஹதீஸ் சொன்னா அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தவங்க யாரு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு காரணம் ஹதீஸ் தேவையில்லைங்கிறதுக்கு இல்ல, தேவைங்கிறத உணர்ந்து இருந்தாங்க. ஆனா ஹதீஸ்ங்கிற பேர்ல பொய்யை யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு முறை ஒரு சம்பவம் கூட ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுல இருக்கிறாங்க. அவங்கள பாக்குறதுக்காக அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுக்கு போறாங்க. 3 தடவை சலாம் சொல்றாங்க, வெளியில இருந்து பதில் ஒண்ணுமே வரல. உமர் அவங்க ஏதோ ஒரு வேலையில இருக்கிறாங்க. அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு மூசா அவர்களை சந்தித்து, நீ வீட்டுக்கு வந்து சலாம் சொன்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல, எதுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டேன். அப்ப அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டினாங்க. ஒரு வீட்டுக்கு போனா நாங்க 3 தடவை சப்தமிட்டு சலாம் சொல்லணும், பதில் சலாம் வந்தா நாங்க உள்ளக்கு போகணும், பதில் வராவிட்டால் நாங்க திரும்பி போயிருந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஹதீஸ சொல்கிறாங்க. சொன்னோனையுமே உமர் இப்னு கத்தாப் என்ன செஞ்சாங்க, அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இதுக்கு நீ ஆதாரத்தை கொண்டு வரணும். நீங்க ஒரு ஆள் சொல்றீங்க, நீங்க ஒரு ஆள் சொன்னா போதாது, இதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னொரு சாட்சியை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்படும். இப்ப தண்டனை தரப்படும் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால யாரும் துணிந்து இல்லாத செய்திகளை சொல்லிவிடக் கூடாது. அதே நேரத்தில் உறுதிப்படுத்தி ஆதாரத்துடன் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது தேவையானதுங்கிறத அவங்களும் உணர்ந்து இருந்தாங்க. இப்ப இதை கேட்டோடனே அபு மூசா அவங்களுக்கு கவலையாயிருச்சு. இவரை சந்திக்க வந்து கடைசி ஒரு பஞ்சாயத்துல இப்ப மாட்டி இப்ப ஆதாரத்தை நம்ம தேடி தெரிய வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாயிட்டோம். அவர் போய் சஹாபாக்கள்கிட்ட சந்திச்சு, இந்த மாதிரி ஒரு ஹதீஸை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், என்ன மாதிரி வேற யாரும் கேட்டிருக்கீங்களா,
ஏன்னா 2 சாட்சியோட சொன்னா உமர் அலி அவங்க இதை விட்டுருவாரு, ஏத்துக்குருவாரு அப்படின்னு சொன்னோடனே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள், நானும் இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு ஆதரவா சாட்சி சொல்றேன்னு சாட்சி சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி எனக்கு தெரியாம போயிடுச்சே, நான் வியாபாரத்துல ஈடுபட்டதுனால பல்வேறு செய்திகளை நீங்க படிச்சுக்கிட்டீங்க, ஆனா என்னால படிக்க முடியாம போனது என்று தன்னுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு அந்த ஹதீஸை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு சஹாபாக்கள் காலத்துல ஹதீஸ் இருந்துச்சான்னு கேட்டா எழுத்து வடிவுல இல்லை, ஆனா இருந்தது. எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் அந்த ஒழுங்குமுறைகளை நபிகளாரிடமிருந்து கற்று அதை கடைபிடிச்சு தேவை ஏற்படும் போது வாய் மூலமாகவே மக்களுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி ஹதீஸ்கள் நபி இல்லாட்டினாலும் நபித்தோழருடைய காலத்துல பாதுகாக்கப்பட்டுதான் இருந்தது. அப்ப அதை தொகுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தேவை எப்போது உருவாகுது? ஹதீஸ்களை படிக்காத ஒரு சமூகம் வரும்போதுதான் ஹதீஸ்களுடைய தேவை வரும், இல்லையா? ஹதீஸை படிக்காத சமூகம் யாரு? சஹாபாக்கள் எல்லோரும் ஹதீஸை படிச்சவங்க, நபியோட இருந்தவங்க. அதனால அவங்களுக்கு ஹதீஸை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அவங்களுக்குள்ள தெரியாத விஷயங்களை பரிமாறிக்கொண்டாங்க ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல. ஹதீஸ்களை முழுமையாக தெரியாத ஒரு சமூகம் என்றால் எப்ப முத இந்த சமூகம் உருவாகுது? அவங்க தாபிஈன்கள், சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறை இருக்கிறாங்களே தாபிஈன்கள், அவங்க தான் நபியை பார்க்காதவங்க, நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கங்களை செவியுறாதவர்கள். இப்ப இவர்களுக்கு அந்த ஹதீஸ்கள் எங்கிருந்து கிடைக்கும் என்றால் சஹாபாக்கள் இருந்து தான் கிடைக்கும். அப்ப இவர்கள் எப்படி அந்த ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு சஹாபியையும் சந்திச்சு அவரிடமிருந்து நபி மொழிகளை மனனமிட்டு கொண்டார்கள் தாபிஈன்கள். இப்ப தாபிஈன்களுடைய காலத்திலும் ஹதீஸ்கள் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா சஹாபாக்களிடமிருந்து அவர்கள் ஹதீஸ்களை மனனமிட்டு இவ்வாறு நிறைய தாபிஈன்கள் ஹதீஸ்களை மனனமிட்டார்கள். இப்பதான் குழப்பங்கள் அதிகமாகும். உஸ்மான் அலி அவங்க கொலை செய்யப்படுறாங்க, ஹவாரிஜுன்னு ஒரு கூட்டம் உருவாகுது, அலி அலியில் அவங்க கொலை செய்யப்படுறாங்க, ஷியாக்கள் என்று ஒரு கூட்டம் உருவாகுது, அது மாதிரி முஆவியா ரலியல்லாஹுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், அலி ரலியல்லாஹுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், இப்படி நிறைய கோஷ்டி பூசல்களும் கும்பல்களும் கூட்டங்களும் பிரிவினை வாதங்களும் நிறைய உருவாயிருச்சு சமூகத்துல. இப்போ அச்சம் வருது என்னன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால இட்டு கட்டக்கூடிய ஒரு வழக்கமும் உருவாகும். அது வரைக்கும் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் மக்கள் ஏத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு அப்படி ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கு சமூகத்துல பொய்யர்கள் ஃப்ராடுகள் உருவாயிட்டாங்க, அது யதார்த்தம் தானே. இப்ப நம்ம ஊர்ல சில ஊர்களில் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, காயல் பண்ணதை பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. ஏன்னா குற்றங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு, இல்லைன்னு சொல்லலாம். அப்ப அது தேவை இருக்காது. அப்ப எப்ப தேவை ஏற்படும்? குற்றவாளிகள் அதிகமாகும் போது அப்ப அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் தாபீன்களுடைய காலத்துல இந்த மாதிரி தீயவர்கள், தீய கொள்கையில் உள்ளவர்கள் உருவாகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால நிறைய பொய்களை உருவாக்குறாங்க. இப்ப குரான்ல இல்லாத ஒண்ணு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, அதுக்குரிய வாசல் அடைக்கப்பட்டுருச்சு. குரான் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால நிறைய செய்திகள் என்ன செய்யலாம், இட்டுக்கட்டி சொல்லலாம். அது உண்மையா பொய்யாங்கிறத ஆராய்வதற்கும் அதை முடிவு செய்வதற்கும் பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். அப்ப இதை உணர்ந்து கொள்ளாத அந்த பொய்யர்கள் நிறைய பொய்யான செய்திகளை உருவாக்கி விடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ், இவர் ஒரு தாபிஈன். அவர் என்ன செய்யறாரு, அன்றைய காலத்தில் இருந்த ஒரு முஹத்திஸ், கல்வியாளர், ஹதீஸ்களுக்கென்று பேர் போனவர், நிறைய நபிமொழிகளை ஏடுகளில் எழுதி வைத்திருந்தவர் இமாம் ஜுஹரி அவர்களுக்கு உத்தரவிடுகின்றார், நீங்கள் ஹதீஸ்களை எல்லாம் எழுத்து வடிவில் கொண்டு வாங்க அப்படின்னு உத்தரவிடுறார். இப்ப ஹலீஃபாவுடைய உத்தரவின் அடிப்படையில் அன்றைக்கு முதலில் ஹதீஸ்கள் எழுத்து வடிவமாக்கப்படுகிறது. இதற்கு பிறகு நிறைய இமாம்கள் மார்க்கத்தை என்ன செய்யறாங்க, ஹதீஸ்களை பிறருக்கு போதிக்கிறாங்க, அது எழுத்து வடிவத்தில் கொண்டு வரப்படுகிறது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் முவத்தாங்கிற நூலை தொகுக்கிறார்கள், முஸ்னத் அஹமது இது போன்ற கிதாபு, சஹீஹுல் புகாரி, இப்படி ஏராளமான ஹதீஸ் கிதாபுகள் எல்லாமே எழுத்து வடிவில்
அது கொண்டு வரப்படுகின்றது. எழுத்து வடிவில் கொண்டு வரப்படுகிறதுன்னா நல்ல விளங்கிக்கணும். இன்னைக்கு புகாரின்னு கேட்டா நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு, ஆப்புகள்ல இருக்கு, போன்ல வச்சிருக்கோம், அது மாதிரி கிதாபாவே நம்ம வச்சிருக்கிறோம். அன்னைக்கு எழுத்து வடிவுனா அந்த இமாம் எழுதுனதுதான். அதை குறிப்பிட்ட சில நபர்கள் ஆர்வப்பட்டு போய் என்ன செய்வாங்க, அதை ஒரு பிரதி எடுத்துக்கிடுவாங்க, அவ்வளவுதான். எல்லாருக்கிட்டையும் என்ன செய்யாது, எழுத்து இருக்காது. ஏன்னா எழுத்துத்துறை இந்த ஜெராக்ஸ் அதெல்லாம் இல்லை அன்னைக்கு. அப்ப அன்றைக்கும் இந்த நபிமொழிகள் எப்படி இருந்ததுன்னு சொன்னா மனனமாகத்தான் இருந்தது. இந்த இமாம்கள் எப்படி இந்த நபிமொழிகளை தொகுத்தாங்க அப்படின்னு சொன்னா, சும்மா யாராவது சொல்றாங்க நம்ம எல்லாத்தையும் எழுதி வைப்போம்ல, எழுதி வைக்கல. இவங்கள் வந்ததே இந்த ஹதீஸ்கள் பொய்யான செய்திகளையும் சரியான செய்திகளை நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தொகுத்தாங்க. நீங்க பாருங்க, ஹதீஸ் கிதாபுகள்ல மிகச்சிறந்த கிதாப் வந்து இது சஹீஹுல் புகாரி. இதுல எல்லா அறிஞர்களும் ஒன்றுபடுறாங்க, கல்வியாளர்கள் யாருக்கும் இதுல மாற்று கருத்து கிடையாது. ஹதீஸ் கிதாபுகள் மிகச்சிறந்தது சஹீஹுல் புகாரி. என்ன காரணம்? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஹதீஸை தொகுப்பதற்கு இட்ட நிபந்தனை மிக கடுமையானது, வலுவானது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு ஒரு சில அறிவிப்பாளர்கள்ட்ட இருந்து அவங்க செய்தியை எடுக்கணும்னா அந்த அறிவிப்பாளருக்கு அவருடைய ஆசிரியருக்கும் அந்த இணைப்பு தொடர்பு வலிமையாக இருக்கணும், நேரடியா சந்திச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நிபந்தனைகளை எல்லாம் இட்டு அதற்கு உட்படுத்தி தான் ஹதீஸ்களை அவங்க என்ன செஞ்சாங்க, பதிவு பண்ணாங்க. சாட்சிகள் இருக்கு. இன்னைக்கு ஹதீஸ்கள் நம்ம ஏத்துக்கிறோம்னா அந்த ஹதீஸ் அறிவிச்ச நபர்கள் யாரு, சஹாபி யாரு, தாபிஈன் யாரு, தபா தாபின் யாரு, இவருடைய காலம் என்ன, அவங்களுடைய காலம் என்ன, இந்த ரெண்டு பேரும் எப்பெல்லாம் சந்திச்சாங்க, எவ்வளவு ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, இது எல்லாமே ரெக்கார்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாட்சிகள், சாட்சி தான் மார்க்கம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாதுகாப்பு என்னது, சாட்சி தான். ஹதீஸ்களுக்கும் சாட்சிகள் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய ஹதீஸ்கள் பல 2 சாட்சிகள் 3 சாட்சிகளால் நிறுவப்பட்டிருக்கிறது. புகாரியில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னா அதனுடைய அறிவிப்பாளர்கள் சாட்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப இப்படியெல்லாம் உறுதி செய்யப்பட்டுதான் அந்த ஹதீஸ்கள் நம்மிடத்திலே வந்திருக்கின்றது. அப்ப சில கிதாபுகள் இருக்கு, கிதாபுல் மௌலுஆத், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் அப்படியே இமாம்கள் தொகுத்திருக்கிறாங்க. அதுல எதுக்கு, ஹதீஸை பாதுகாக்கிறதுக்கு தான். யாரு ஹதீஸ்ங்கிற பேர்ல யாராவது இட்டு கட்டினா அதை தனியா தொகுத்திருக்காங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் உறுதியான ஹதீஸ்கள் சொல்லி சஹீஹான ஹதீஸ்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க தனியா தொகுத்திருக்காங்க. இமாம் முஸ்லிம் அவங்க சரியான செய்திகளை அவங்க தனியா தொகுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் இப்னு ஹுஸைமா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு கிடைச்ச சஹீஹான ஹதீஸ்களை அவங்க தனியா தொகுத்தாங்க. இமாம் இப்னு ஹிப்பான் அவர்களுக்கு கிடைத்த சஹீஹான ஹதீஸ்களை அவங்க தனியா தொகுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு இந்த இமாம்களை அல்லாஹ் உருவாக்கினார். கல்வியாளர்கள், இவங்க எல்லாரும் யாரு, கல்வியாளர்கள். இந்த கல்வியாளர்கள் மூலமாக தான் இந்த நபிமொழிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுல பொய்யான செய்திகள் எது, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் எது என்பது அடையாளம் காணப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஈஸியா என்ன செய்யலாம், சரியான செய்திகளை, பலவீனமான செய்திகள், பொய்யான செய்திகளை அடையாளம் காண முடியும். நம்ம ஈஸியா அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ குழப்பம் என்ன, இந்த ஹதீஸ்களை எல்லாம் சந்தேகத்துக்குரியதா ஆக்கும்போது தான் மொத்தத்துல எல்லாமே குழப்பமாகுது. புகாரியில யாரோ எவரோ இட்டு கட்டிட்டாங்க, அது அறிவுக்கு மாத்தமா இருக்கு, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, இது குரானுக்கு மாத்தமா இருக்கு. அப்ப அறிவிச்சவங்க யாரு, எத்தனை பேர் அறிவிச்சிருக்காங்க, இது மிக வலுவான செய்தி தானே. எல்லா சாட்சிகளும் இருந்தும் கூட சாட்சியத்தை நிராகரிக்கிறாங்க. எப்படி ஒரு சாட்சியத்தை நிராகரிக்க முடியும்? அப்ப இது ஹதீஸ்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகிறது. அப்ப குரானும் பாதுகாக்கப்பட்டிருக்கு, ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒரு முஸ்லிம் எப்படி நம்பணும், குரான் ஹதீஸ் இந்த ரெண்டுமே மார்க்கத்தின் அடிப்படைகள். இந்த குர்ஆனையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான், ஹதீஸையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான். குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு ஒன்று, ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்ட வரலாறு இன்னொன்று. ரெண்டுக்கும் வரலாறு இருக்கிறது, இரண்டுமே பாதுகாக்கப்பட்டிருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. குர்ஆனுக்கு சாட்சிகள் அதிகம், ஹதீஸுகளுக்கு சாட்சியம் குறைவு, அவ்வளவுதானே தவிர, ஆனால் இரண்டுமே பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது என்பதை நாம் என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ்கள் சொன்னா அதுல நிறைய வகைகள் இருக்கிறது. முத்தவாத்திர் இருக்கிறது, அதுல மஷஹூர் இருக்கிறது,
அசீஸ் இருக்கிறது, கரீப் இருக்கிறது, அதே மாதிரி சஹி இருக்கிறது, ஹசன் இருக்கிறது, ஹசன்லி தாத்தி, ஹசன்லி கைரிஹி, அப்புறம் லைஃப் இருக்கிறது. இப்படி அதுலயும் கூட என்னது, அதனுடைய உறுதித்தன்மைக்கு தகுந்தவாறு பல்வேறு கேட்டகரிகள் ஹதீஸ்லையும் இருக்கிறது. இது எல்லாம் நம்ம ஹதீஸ்களை படிக்கும்போது நமக்கு என்ன செய்யும், தெரிய வரும். எனவே நாம புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை குர்ஆனை பாதுகாப்பதற்கு சில கல்வியாளர்களை தேர்வு செய்து பாதுகாத்தான். அதே போன்று நபி மொழிகளை, இந்த குர்ஆனுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸுகளை பாதுகாப்பதற்கும் கல்வியாளர்களை அல்லாஹ் தேர்வு செய்தார். இந்த இமாம்கள்லாம் சாதாரணமானவங்க கிடையாது. இமாம் புகாரி அவர்கள் அல்லாஹ் தேர்வு செஞ்சானா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அறிவு கொடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடரோடு அவங்க மனப்பாடம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம ஹதீஸ்கள் மனப்பாடம் பண்ண மாட்டேங்கிறோம். ஹதீஸ்கள் நமக்கு தெரியல. இந்த ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்களுக்கு நபி மொழிகள் மனப்பாடமாக சொல்ல தெரியாது. எத்தனை ஹதீஸ்களுக்கு அவங்களுக்கு அறிவிப்பாளர் தொடரோடு சொல்ல முடியும். ஆனா அவங்களை அல்லாஹ் எப்படி தேர்வு செஞ்சார்? ஒரு ஹதீஸை அதை அறிவிக்கக்கூடியவர் யார், அதனுடைய முழுமையான சங்கிலி தொடர் அந்த இமாம்களுக்கு தெரியும். அதை மாத்தி மாத்தி கேட்டாலும் சொல்லுவாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பக்தாதுக்கு போயிருந்தாங்க. அப்ப அவங்கள பத்தி உள்ள விஷயம் மக்கள்கிட்ட பரவுது. புகாரியா ஒரு சஹீஹ் தொகுத்திருக்கிறாராம், ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறாராம், மிகச்சரியான ஹதீஸ்களாம். அப்ப அந்த ஊர்வாசிகள், பக்தாத் வாசிகள், இவர் உண்மையிலே முஹத்தீஸ் தானா, அதற்கு தகுதியானவர் தானா, டெஸ்ட் பண்ணுவோம்னு டெஸ்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஒரு 100 ஹதீஸ் எடுத்துக்கிறாங்க, இன்னொரு 100 ஹதீஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய மத்தனை எடுத்துக்கிட்டு அந்த 100 ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர் எடுத்து இங்க போட்டு, இந்த அறிவிப்பாளர் தொடர்ந்து அங்க போட்டு, அறிவிப்பாளர் தொடரை மத்தனை மாத்தி இமாம் புகாரி அவங்கள்ட்ட சொல்றாங்க. இமாம் புகாரி அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய அறிவை கொடுத்திருந்தான் தெரியுமா? இவங்க மாத்தின செய்தியையும் சொல்லி அந்த செய்தியுடைய உண்மையான நிலையையும் தெளிவுபடுத்தினாங்க. நீங்க இந்த செய்தி சொன்னீங்கல்ல, இந்த செய்திக்குரிய அறிவிப்பாளர் தொடர் இது கிடையாது, அதுக்குரிய அறிவிப்பாளர் தொடர் இதுதான். நீங்க சொன்ன இந்த அறிவிப்பாளர் தொடர்புக்குரிய செய்தி இது அல்ல, அந்த அறிவிப்பாளர் தொடர்புக்குரிய மத்தன், அந்த சனதுக்குரிய மத்தன் இதுதான் என்று அவர்கள் சொன்ன அத்தனை செய்திகளுக்கும் அதை தனித்தனியாக பிரித்து அதை எங்க பொருத்தணுமோ, எது உண்மையோ அதை அழகா அவர்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அப்ப பக்தாத் வாசிகள் திகைப்பில் ஆழ்ந்து போனார்கள். அல்லாஹ் இந்த மனிதருக்கு இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்திருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய அறிவாளிகளை அல்லாஹ் ஏன் தேர்வு செஞ்சான்? இதுக்குதான். அப்ப எந்த அளவுக்கு அறிவு இருக்கும். அதாவது அறிவிப்பாளருடைய வரலாறு. இமாம் புகாரி பார்த்தீங்கன்னா தாரீகுல் இமாம் புகாரி, தாரீக் என்று இமாம் புகாரி அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது. தாரீக்னா வரலாறு, முழுக்க முழுக்க அறிவிப்பாளர்களை பற்றிய வரலாறு. ஒவ்வொரு அறிவிப்பாளரும் எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தார், அவர் நம்பகமானவரா, அவருடைய உஸ்தாத் என்ன, இவருடைய மாணவர் என்ன, அவருடைய காலகட்டம் என்ன, அவருடைய நினைவாற்றல் என்ன, எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து அப்படியும் இமாம்கள் ஹதீஸ்களை, நூற்களை தொகுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கிருபை. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், வேற யாருடைய ஏற்பாடும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த தீனை, குர்ஆன் ஹதீஸை அவன் இந்த கல்வியாளர்களை கொண்டு அவன் பாதுகாத்திருக்கின்றான். இப்ப நாம என்ன செய்யணும், நம்மளும் இயன்ற அளவு இந்த கல்வியில ஆர்வம் காட்டி நம்மளால் ஆன ஒரு பாதுகாப்பை இந்த தீனுக்காக நாம செலுத்த வேண்டும். இந்த மார்க்கத்தை நம்ம படிக்கணும், குர்ஆனை மனனமிடணும், ஹதீஸ்களை படிக்கணும். நாம் கற்ற அதை பிறருக்கு நாம் அந்த கல்வியை எடுத்துரைத்து நாம் போதிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க, மைக்ல கேளுங்க. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். சரி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா,
தப்சீர் விளக்கம் கொடுக்கக்கூடிய முறை நிறைய இருக்கிறது. குர்ஆனுக்கு குர்ஆனை வைத்து தப்சீர் கொடுப்பது, அது அனைவரும் நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஆயத்தை இன்னொரு ஆயத்தை தெளிவுபடுத்தும். அதே போன்று குர்ஆன் வசனங்களை நபி மொழிகளை ஹதீஸ்களை கொண்டு விளக்கம் கொடுப்பது, அதுவும் நாம் அறிந்திருக்கிறோம், ஏற்றிருக்கிறோம். அத்தஃப்ஸீரு பிர் ரஅய், ரஅயை கொண்டு விளக்கம் கொடுப்பது, இதை பற்றி விளக்கம் கொடுங்கள் அப்படிங்கிறாங்க. அது என்ன? ரஅயை கொண்டு குர்ஆனுக்கு விளக்கம் கொடுப்பது. ரஅய் என்றால் சிந்தனை. ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கு அரபு மொழியில் ரஅயு என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் அவனுடைய சுய சிந்தனையின் அடிப்படையில் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. முதலாவது நாம புரிந்து கொள்ள வேண்டும், ரஅய் அப்படிங்கிறது மனிதனுடைய சிந்தனை என்பது இரண்டு. ஒன்று அர்-ரஅயில் மதுமூம், கூடாத சிந்தனை, அனுமதிக்கப்படாத சிந்தனை. இன்னொன்று அர்-ரஅயில் மம்தூஹ், அனுமதிக்கப்பட்ட வரவேற்கப்படக்கூடிய சிந்தனை. இப்ப ரஅய் முழுவதும் கெட்டதல்ல. சிந்தனை என்பது மார்க்கத்துல நமக்கு அனுமதி இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல என்ன செய்யறான்? சிந்திக்கத்தானே சொல்றான். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அஃபலா தஅகிலூன், நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? அறிந்து கொள்ள மாட்டீர்களா? நிறைய சிந்தனை சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே தூண்டுகிறான், சிந்திக்க தூண்டுகின்றான். சிந்தனை முழுவதும் கெட்டதல்ல, அதில் கெட்ட சிந்தனையும் இருக்கின்றது, நல்ல சிந்தனையும் இருக்கின்றது. கெட்ட சிந்தனையை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு, உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள், வழிகேடு உள்ளவர்கள் குர்ஆனுடைய சில வசனங்களை தவறாக அவர்கள் பயன்படுத்துவார்கள், அதை அவர்கள் பின்பற்றி செல்வார்கள். இப்திகா அல் ஃபித்னதி வ இப்திகா தஅவீலி, அதனுடைய விளக்கத்தை தேடி, குழப்பத்தை நாடி அதனுடைய விளக்கத்தை தேடி. விளக்கம் என்றால் சரியான விளக்கம் அல்ல, தஅவீல். ரஅய் எப்படி ஒரு சிந்தனையில ரெண்டு வகையான சிந்தனை இருக்கு, அதே மாதிரி தஅவீல் என்றால் விளக்கம். அந்த விளக்கத்திலேயும் இரண்டு வகையான விளக்கம் இருக்கு, நல்ல விளக்கம், கெட்ட விளக்கம், இரண்டு விளக்கம் இருக்குது. அப்ப எந்த விளக்கம் நல்ல விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு விஷயத்துக்கு நாம ஒரு தீர்வு காண்றோம்னு சொன்னா, தப்சீருடைய முதல் ஒழுங்கு நீங்களே சொன்னீங்க, குர்ஆனை வைத்து விளக்கம் கொடுக்கணும். குர்ஆன் கிடைக்காத பட்சத்துல குர்ஆனுக்கு எதை வைத்து விளக்கம் கொடுக்கணும்? ஹதீஸுகளை வைத்து விளக்கம் கொடுக்கணும். அப்ப இந்த ஒழுங்குமுறையை பேணி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, முஆதே, நீ மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக செல்கின்றாய், நீ எப்படி தீர்ப்பளிப்பாய் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? நான் குர்ஆனை கொண்டு தீர்ப்பு கொடுப்பேன். சரி, குர்ஆனில் இல்லாவிட்டால் நீ என்ன செய்வாய்? என்ன செய்வாய்? ஹதீஸுகளை கொண்டு நான் தீர்ப்பு கொடுப்பேன். இப்ப நபி அவர்கள் அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை, அப்பொழுது நீ என்ன செய்வாய்? குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை என்றால் நேரடியாக இல்லைன்னு அர்த்தம். சில நேரங்கள்ல சில விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸில் மறைமுகமாக சொல்லப்படும், சில விஷயங்கள் நேரடியாக குர்ஆன் சொல்லும். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. குர்ஆன் ஹதீஸ்ல எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனா சில விஷயங்கள் நேரடியா பளிச்சென்று சொல்லப்படும், சில விஷயங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா கொஞ்சம் அறிவாளிகளுக்கும் விவரமானவர்களுக்கும் மட்டும்தான் புலப்படும். அப்படி சில விஷயங்கள் இருக்கும். நேற்று பெண்கள் பயன்ல கூட சொன்னோமா இல்லையா? பொதுவா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இரண்டு பெண்களுடைய சாட்சி ஒரு ஆணுடைய சாட்சிக்கு சமம் நமக்கு தெரியும். ஆனா அந்த ரெண்டு பெண்களை விசாரிக்கும் போது தனித்தனியா விசாரிக்க கூடாது, சேர்த்துதான் விசாரிக்கணுங்கிற விஷயம் நமக்கு
அது தெரியல, ஆனா அது குரான்ல இருக்குது. அது மறைமுகமாக அதை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கும் போது அது புறப்படுது. அப்ப இதான் சிந்தனைங்கிறது இதுதான். ஷாஃபி இமாமுடைய தாயார் சொன்னாங்களா இல்லையா, 2 பெண்களை சேர்த்துத்தான் விசாரிக்க வேண்டும், தனித்தனியா விசாரிக்க கூடாது, அது குரான்ல இருக்கு அப்படின்ட்டாங்க. இப்ப குரான்ல எங்க இருக்குன்னு கேட்கும்போது அந்த ஆயத்தை மேற்கோள் காட்டுறாங்க. ஆனா உண்மையில இந்த ஆயத்துல அந்த அர்த்தம் அடங்கி இருக்கிறது. அது மேலோட்டமா தெரியல, கொஞ்சம் சிந்திக்கும் போது அது விஷயம் தெரிய வருது. இப்ப இந்த அடிப்படையில தான் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல நபி அவர்கள் கேட்கிறாங்க, குரான்லயும் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, டைரக்டா கிடைக்கல, ஹதீஸ்லயும் கிடைக்கல, அப்ப நீ என்ன செய்வாய் என்று சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, அஜ்தஹிது பிரயி, என்னுடைய சிந்தனையை கொண்டு நான் முயற்சி செய்வேன் அப்படிங்கிறாங்க. இப்ப இங்க வந்து நபி அவர்கள் அவங்கள ஒண்ணும் சொல்லல, இல்ல உன்னுடைய சிந்தனையை கொண்டு நீ முயற்சி செய்வாய் என்றால் இது நரகம், இது கெட்டது, இவ்வாறு செய்யக்கூடாதுன்னு தடுத்திருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்யறாங்க, அனுமதிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நிறைய பேர் ஒரு சில பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு நேரடியாக குர்ஆன் வசனமோ ஹதீஸ்களோ கிடைக்காத பட்சத்துல அவர்களுடைய சிந்தனையை கொஞ்சம் பயன்படுத்தி சில தீர்வுகளை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்யல, குறை சொல்லல. ஒரு பயணத்துல இருக்காங்க, 2 பேருக்கும் தண்ணி கிடைக்கல, தயமம் செஞ்சு தொழுகிறாங்க, தயமம் செய்யறாங்க, அப்புறம் மறுபடியும் தண்ணி கிடைக்குது. அப்ப ஒருத்தவர் என்ன செய்தாரு, தொழுதவர், நம்ம தான் தொழுதுட்டோம், இப்ப தண்ணி கிடைச்சாலும் நம்ம கடமை நிறைவேறிச்சுன்னு சொல்லி தொழுகல. இன்னொரு சஹாபி என்ன செய்யறாரு, தண்ணி கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஒளி செஞ்சுட்டு தொழுவோம்னு தொழுகிறாரு. இப்ப இந்த பிரச்சனைக்கு நேரடியாக குர்ஆன் ஹதீஸ்ல டைரக்டா சொல்லப்படல, ஆனா அதுக்கு தீர்வு இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் கொண்டு வரப்படும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் என்ன செய்யல, குறை சொல்லல. ஒரு தடவை தொழுதார், அவரை பார்த்து சொன்னாங்க, அசப்த சுன்னத்தை, நீங்க செஞ்சது கரெக்ட், தப்பு கிடையாது, கரெக்டான சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டாங்க. மறுபடியும் திரும்பி தொழுதார் இல்லையா, அவரை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு தப்பு குற்றம் இல்லை, உங்களுக்கு அல்லாஹ் 2 மடங்கு கூலியை கொடுப்பான், நீங்க தொழுவது உபரியாக போகும், ஒன்னு கடமை ஒன்னு உபரி, உங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போதே சில விஷயங்கள்ல புலப்படாத போது சஹாபாக்கள் அவருடைய சிந்தனையை பயன்படுத்தி அவங்க சில மார்க்க தீர்ப்புகளை எடுத்திருக்கிறாங்க. அது தவறா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டிக்கல, சரியா இருந்த போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏத்துக்கிட்டாங்க. இதான் நபிகளாருடைய நடைமுறையா இருந்திருக்கு. அப்ப இந்த அடிப்படையில தான் ஃபிக்ஹ் கலையில கூட இன்னைக்கும் எல்லா இமாம்களும் ஒரு விஷயம் வருது, அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நேரடியா சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கா இல்லையா, நவீன பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா, வாகனத்துல நம்ம பிளைட்ல ஏறி போறோம், எப்படி தொழுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பிளைட் இல்லை, அப்ப அதுக்கு நம்ம நேரடியாக தீர்ப்பை பார்க்க முடியாது. குர்ஆன் ஹதீஸ்ல வேற எதுக்காவது ஒண்ணு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த இதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கும், அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், கியாஸ் பண்ணி நம்ம அதுக்கு தீர்வு எடுப்போம். இப்ப கியாஸ்ங்கிறது ரஇ தான், அறிவு தான். அப்ப அனுமதிக்கப்பட்ட ரஇ என்பது என்னன்னு சொன்னா, நாம சந்திக்கக்கூடிய புது புது பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு நாம சிந்தித்து முடிவெடுப்பது, இது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆதாரங்களை கொண்டு சிந்திக்கிறது. என்ன ஆதாரங்கள், குர்ஆன் இருந்தா குர்ஆன், ஹதீஸ் இருந்தா ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் இல்லையா, சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விளக்கங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா, ஏன்னா அவங்க தான் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க, அவருடைய விளக்கங்கள் ஏதாவது இருக்கிறதான்னு பார்க்கலாம். பார்த்து நாம் சிந்தித்து இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பேர் ரஇங்கிறது. இது நேரடியா இருந்தா ரஇக்கு வேலை இல்லை, நஸ்ஸும்பாங்க. ஒரு சட்டம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் டைரக்டா சொல்லப்பட்டிருக்கு, ஒளி இல்லாமல் தொழுகை கூடுமா, கூடாது, இது ரஇ கிடையாது, இது வந்து என்னது, நஸ் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா சொல்லிட்டாங்க. லா தக்பலு ஸலாத்து பிகைரி துஹூர், ஒழுவின்றி தொழுகை கூடாது, அது நேர நபி அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனா சில சட்டங்கள் நேரடியாக இருக்காது, அப்ப நாம என்ன செய்வோம், அதுக்கு நம்ம கியாஸ் பண்ணுவோம். உதாரணமாக எத்தனையோ சட்டங்கள் நம்ம என்ன செய்யறோம், கியாஸ் அடிப்படையில நம்ம நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். சில பாதுகாப்பு ஏற்பாடுகள்,
நம்ம வீட்டை தூங்கும் போது என்ன செய்யறோம்? கேஸை அணைக்கிறோம். இப்ப கேஸை அணைக்கிறதுக்கு டைரக்டா ரசூலுல்லாஹி வழிகாட்டல. ஆனா நீங்க தூங்கும்போது விளக்க அணைச்சிட்டு படுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எலி என்ன செய்யும்? அந்த விளக்கு திரிய கொண்டு போய் வீட்டை பத்த வச்சிரும். அப்ப இது சேஃப்டி நடவடிக்கை. உங்களுடைய கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள், விஷப்பூச்சிகள் இது உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரி விஷயத்தை வச்சு நம்முடைய காலத்துல நாம யோசிச்சு முடிவெடுக்கிறோம். இதுதான் ரஅய்ங்கிறது. இப்ப இது குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு இருந்தா தப்பே கிடையாது, அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனா எது தவறான ரஅய் தெரியுமா? சிந்தனை தெரியுமா? ஒரு மனிதர் யோசிக்கிறார். எப்படி யோசிக்கிறார்? எந்த ஆதாரமும் இல்லாமல் யோசிக்கிறார், எந்த முகாந்திரமும் இல்லாமல் யோசிக்கின்றார். சொல்ல போனால் அவ்வாறு சிந்திப்பதற்கு தடை இருக்கிறது. அந்த தடையை மீறி யோசிக்கிறார். இந்த மாதிரியான யோசனை, இந்த சிந்தனை, இந்த ஆராய்ச்சி, இதுதான் அர்-ரஅயுல் மதுமூம், அத்-தஅவீலுல் மதுமூம், கெட்ட விளக்கம், தீய சிந்தனை. இது கூடாது என்று மார்க்கத்திலே உண்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றதா இருந்தா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பத்தி ஒரு கூட்ட ஆராய்ச்சி பண்றாங்க. அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, அல்லாஹ்வுக்கு கண் இருக்குன்னு குர்ஆன்ல வருது. இப்ப நம்முடைய கடமை என்ன? என்ன சொல்லப்பட்டிருக்கோ நம்பிட்டு போயிடணும், அவ்வளவுதான். இருக்கு, அவ்வளவுதான். அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, அவ்வளவுதான், முடிச்சிடணும். ஆனா ஒரு சாரார் அதுல சிந்திக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கண் எப்படி இருக்கும்? நம்முடைய கண் போல இருக்குமா? நம்முடைய கை போல இருக்குமா? இந்த மாதிரி சிந்தனை இருக்கு இல்லையா? இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா இதுக்கு அனுமதி இல்லை, இது தப்பு. ஏன்னா இதை பத்தி நீ சிந்திக்காத, உனக்கு தேவையான தொழுகை, நோன்பு, ஜகாத்து, இதை பத்தி யோசி. அல்லாஹ்வை பற்றி நம்ம முழுமையா அறிய முடியாது, இப்ப இது சைத்தானுடைய வேலை. இந்த மாதிரி சிந்தனைகள் கூடாது. இப்ப மார்க்கத்துல எப்படி சில விஷயங்களை கேள்வி கேட்கலாம், எல்லா விஷயங்களும் கேட்க முடியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது, ஃபஸ்அலு அஹ்ல திக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவரிடத்தில் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுது. அதே நேரத்துல அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுயில மூஸா மின் கப்ல், இதற்கு முன்னால் மூஸா நபியிடத்திலே கேள்வி கேட்ட மாதிரி நீங்கள் உங்கள் ரசூல் இடத்துல கேள்வி கேட்கின்றீர்களா? இப்ப கேள்வி கேட்க வேண்டாங்கிற அல்லாஹ் ஒரு இடத்துல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கேள்வி கேட்க வேண்டாம், என்னல்லாஹ் கஸரத்து சுவால், அதிகமான கேள்விகளை அல்லாஹ் வெறுக்கின்றான். அப்ப என்னன்னு கேட்டா, தேவையான கேள்வின்னு வரும்போது அனுமதிக்கப்படும், தேவையற்ற ஆராய்ச்சி, தேவையில்லாத கேள்வி, மார்க்க ஆதாரங்களுக்கு எதிரான சிந்தனை அப்படின்னு போகும்போது அது தடை செய்யப்படுது. இதுதான் ரஅய் விஷயத்திலையும் நாம பார்க்கணும். எப்போது நம்முடைய சிந்தனை குர்ஆனுக்கு மாற்றமாக, ஹதீஸுக்கு மாற்றமாக, நமக்கு தேவையில்லாத விஷயத்துல, அறிவில்லாத விஷயத்துல ஈடுபடுவது இப்படியெல்லாம் செல்லுமோ அந்த இடத்துல ரஅய் என்பது தடை செய்யப்பட்டது, அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு, அரபு மொழி அறிவையும் அடிப்படையாக கொண்டு, முறைப்படி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவையும் கொண்டு நாம் ஆய்வு செய்வது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் சந்திக்கக்கூடிய புது புது பிரச்சனைகளுக்கு இந்த ரஅயை பயன்படுத்தித்தான் இமாம்கள், அறிவாளிகள் தீர்ப்பு சொல்கிறார்கள். அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி. இல்ல அது முன்னாடி உள்ள கேள்விக்கு கனெக்ஷன். அதோட இந்த ரஅய் என்பதை வந்து நம்ம சொல்வதை விட இமாம்களுடைய விளக்கமாக கொடுக்கறதுக்கான முயற்சிக்கணும். அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த ரஅய் என்பதை நாம் சொல்வதை விட இமாம்களுடைய விளக்கங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது இமாம்களுடைய விளக்கங்களையும் நாம பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆய்வாளருங்கிறவருக்குரிய தகுதியே என்னன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஆய்வாளர்னா யாரு? வெறுமனே குர்ஆன் ஹதீஸை மற்றும் அறிந்தவர் ஆய்வாளர் கிடையாது. நல்லா விளங்கிக்கொள்ள. ஒரு மனிதர் குர்ஆனை படித்து விட்டார், ஹதீஸ்களை படித்து விட்டார், அவர் ஆய்வாளர் ஆகிவிடுவாரான்னு கேட்டா இல்ல, ஆய்வாளர் ஆக முடியாது. இன்றைக்கும் ஒருவர் மார்க்க தீர்ப்பு சொல்கிறார் என்றால் அவர் குர்ஆனை படித்திருக்க வேண்டும், ஹதீஸ்களை படித்திருக்க வேண்டும், ஃபிக்ஹ் சட்டங்களில் என்னென்ன கருத்துக்கள் நிலவுகிறது, யார் யார்
என்னென்ன கருத்துக்களை சொல்கிறார்கள், அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரங்கள் என்ன, இதையெல்லாம் அறிந்தவரா இருக்கணும். அவர் தான் ஆய்வாளர். ஆய்வாளர்னா யார் யார் என்ன கருத்துக்களையும் ஆதாரங்களையும் முன்வைக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். அப்ப தப்சீர்களை பார்க்கணும். இஸ்லாத்துடைய எதிரிகள் அவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அதை பார்க்கணும். ஒரு சாதாரண ஆய்வாளர் கிடையாது. மக்கள் நடைமுறையில என்ன சூழல் நிலவுகிறது, சில நேரங்கள்ல என்னது மக்களுடைய அந்த யதார்த்தமான சூழலையும் பழக்க வழக்கத்தையும் புரியாம டக்குன்னு என்ன செய்வாங்க, சில பேர் பத்துவா கொடுப்பாங்க. அவங்களாம் ஆய்வாளர்கள் ஆக முடியாது. அப்ப உண்மையான ஆய்வாளர்கள்ங்கிறவங்க குர்ஆன் ஹதீஸ் படிச்சிருக்கணும், மிக முக்கியமா அரபு மொழி அறிவு இருக்கணும், அப்புறம் மதுஹபுகள் நிலைப்பாடுகள், அந்த நிலைப்பாடுகள் யார் யார் என்ன ஆதாரங்களை முன்வைக்கிறா, என்ன கருத்து வேறுபாடு நிலவுகிறது அதை தெரியணும். மொழி அறிவு எல்லா அறிவும் அவர்களுக்கு இருந்தால்தான் அவங்க ஆய்வாளர். அப்ப இமாம்கள் ஒரு வசனத்துக்கு இன்னைக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்கிறார்னா தப்சீர்களை படிக்காம அவர் விளக்கம் கொடுக்க மாட்டார். ஆனா விஷயம் என்ன தெரியுமா, இன்றைக்கு சில பேர் முறை தவறி விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்களாம் தப்சீர்களை படிச்சுட்டு மனம் முரண்டாதான் அதை நிராகரிச்சுட்டு புதிதாக இதையாவது சொல்லணுங்கிற ஒரு நோயில அவர்கள் புதுமையான விளக்கங்களை சொல்றாங்க. அவங்க இமாம்கள் சொன்னதை படிக்காம அவங்க சொல்றாங்களான்னு கேட்டா இல்ல, அவங்களுக்கு தெரியும் இந்த ஆயத்தை இப்படித்தான் இந்த இமாம்கள் புரிஞ்சிருக்காங்க, இந்த ஆயத்துக்கு இப்படித்தான் இவர் விளக்கம் கொடுத்திருக்காரு, இவர் விளக்கம் கொடுத்திருக்காரு, எல்லாமே தெரிகிறது. தெரிந்தாலும் என்ன, நான் புதிதாக ஒன்றை சொல்வேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அதுக்கு முரணாக என்ன செய்யறாங்க சில பேர் அப்படி விளக்கம் கொடுக்குறாங்க. அது இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. ஏன்னா முன் சென்ற இமாம்கள் அவங்களாம் குர்ஆன் ஹதீஸைக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்கன்னா அவங்க மன இச்சைப்படி விளக்கம் கொடுக்கல. அவங்க அரபு மொழியில் நம்மை விட தேர்ச்சி பெற்றவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சாரார் மன இச்சைப்படி நிறைய விளக்கங்களை கொடுக்குறாங்க இல்லையா, இவங்க பாத்தீங்கன்னா அரபு மொழி கற்றவர்கள்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில அவங்களுக்கு அரபு மொழி தெரியாதுன்னா அறகுறையா தெரியும், முழுமையாக என்ன செய்யாது அவங்களுக்கு தெரியாது. அந்த குறைவான அறிவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க குர்ஆனுக்கு சுய வியாக்கியானங்களை கொடுக்குறாங்க, அது தவறுதான். அப்ப இமாம்களுடைய விளக்கங்கள் தப்சீர்கள் படிக்கணும். தப்சீருங்கிறது என்ன, இமாம்களுடைய விளக்கங்கள் தான். ஒரு சிறந்த ஆய்வாளர்னா என்னன்னா ஒரு வசனம் தொடர்பாக இப்ப இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் விளக்குறேன்னு சொன்னா அந்த வசனம் அர்த்தம் என்னன்னு பார்த்தா தப்சீர்ல வந்துடும். குர்துபி தப்சீர், குர்துபி தப்சீர், இப்னு கதீர், நிறைய தப்சீர்கள் இருக்கிறது. அந்த தப்சீர்கள்ல ஒவ்வொரு என்ன வழக்கங்களை அதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்துடும். அதை நம்ம பார்த்து அதுக்கு நம்ம எதிரில்லாத வகையில் நம்முடைய நடவடிக்கைகளை நாம் என்ன செய்யணும், அமைச்சுக்கணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானாக ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குவதும் பிறகு அதற்கு தகுந்தவாறு ஆதாரங்களை தேடி திரிவதும், அந்த ஆதாரங்கள் அமையவில்லை என்றால் அந்த ஆதாரங்களை வளைப்பதும், அதற்கு தகுந்தவாறு விளக்கங்களை புது புது விளக்கங்களை உருவாக்குவதும், இதுதான் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. இது கூடாததுதான். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு சிந்தனை தான். உதாரணம் சொல்றதா இருந்தா இந்த சிஹருடைய வசனம், இதுக்கு ரிலேட்டிவா சொல்றதா இருந்தா 2வது அத்தியாயம் 102வது வசனம் அல் குர்ஆன்ல சூனியத்தை பத்தி எல்லாம் சொல்றானே, அந்த வசனத்தை எல்லா தப்சீர்கள்ல எடுத்து பாருங்க. எல்லாரும் அந்த வசனத்தை அடிப்படையா வச்சுதான் என்ன சொல்றாங்க, சூனியம்னு ஒண்ணு இருக்கு, அது ஹாருத் மாருத் மூலம் கற்றுக் கொடுக்கப்பட்டது, அதுல கணவன் மனைவிக்கிடையே பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது, அல்லாஹ் நான்னா அதுல பாதிப்பு ஏற்படும், அல்லாஹ் நான்னா தான் ஏற்படும், அதை படிக்கிறது குஃப்ரு, அதை நம்ம செய்யக்கூடாது. இப்படி அந்த வசனத்துல என்ன இருக்கோ அதை வச்சுதான் எல்லா இமாம்களும் தஃப்சீர் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை எல்லாத்தையும் படிச்சுட்டு இன்னைக்குள்ள ஒரு மனிதர் என்ன செய்கிறார், படிக்காம செய்யல, படித்து விட்டு அவரும் சுய வியாக்கியானம் கொடுக்கிறார். ஃபாங்கிற அந்த எழுத்துக்கு எனவேங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்து அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார், ஹாருத்து மாருத்து சுனியத்தை கற்றுக் கொடுக்க வந்தாங்க, ஆனா இதை படிச்சு காஃபிரா போயிடாதீங்கன்னு அவங்க சொன்னோனையுமே படிக்க வந்தவர்கள் பயந்து குஃபூருக்கு போயிடக்கூடாதுங்கிற அந்த இறையச்சத்துல அதை விட்டுட்டு சூனியத்தை படிக்காம விட்டுட்டு வேறொன்னும் படிச்சுக்கிட்டாங்க. அப்ப கணவன் மனைவி கிடையே தான் படிச்சு உள்ளதான் படிச்சாங்க, பிரிக்கிறத தான் படிச்சாங்க. அது சூனியம் அல்ல, அது சூரியம் அல்லாத வேறொன்று அப்படி கொண்டு வந்து அதன் மூலம்தான் அந்த கணவன் மனைவிகளை பிரிக்கக்கூடிய அந்த விஷயத்தின் மூலம் தான் அல்லாஹ் நான்னா பாதிப்பு ஏற்படும். அது சூனியம் இல்லை. இப்ப சூனியத்துல பாதிப்பு இல்லைன்னு ஆக்குறதுக்காக இவ்வளவு சதி வேலைகளையும் இவங்க செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரியான இது ஒரு இதானே, இது ஒரு சிந்தனை தானே.
இது என்ன சிந்தனைன்னு கேட்டா எல்லை மீறியது, ஆதாரங்களை மீறி, அந்த இமாம்களுடைய யதார்த்தமான அந்த புரிதல்களை மீறி, அரபு மொழியுடைய அந்த அமைப்புகளை மீறி மன இச்சை நிலைநாட்டுவதற்காக சொல்லப்பட்ட சிந்தனை. இது மாதிரியான விஷயங்கள் கூடாது. அதனால இமாம்களுடைய கூற்றுக்கள், விளக்கங்கள், அதையெல்லாம் கவனிச்சுதான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆராய்ச்சியை நம்ம அமைத்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அதோட முடிஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால் நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.